بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினர் பலர் நபிகளாரை புகழ்கிறோம் என்ற நோக்கத்தில் அவர்கள் மீது முஹப்பத் வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்கு பார்த்தாலும் மௌலிதுகளை, மீலாது விழாக்களை கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இதை நாம் மறுப்பதால், எதிர்ப்பதால் ஏதோ நாம் நபிகள் பெருமானாரை புகழக்கூடாது என்று சொல்வது போல ஒரு மாயை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் புகழுக்குரியவர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உலகத்திலேயே ஒரு மனிதரில் உயர்ந்த மனிதராக ஒருவரை புகழ வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் பல்வேறு வசனங்கள். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லில் ஆலமீன், முழு மனித சமுதாயத்திற்கும் இவரை தூதராக அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிறான். இது ஒரு உச்சகட்டமான ஒரு புகழ். இது எல்லா மனிதருக்கும் அவர்தான் தூதர் என்றார். மொத்த உலகமே அவர் பின்னால் தான் செல்ல வேண்டும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. நபிகள் பெருமானாருடைய புகழ்களில் உலகமே அவர் சொல்லை கேட்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி ஏகப்பட்ட திருமறை குர்ஆன் வசனங்களை நீங்க பார்க்கலாம். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இது போன்ற ஏகப்பட்ட திருமறை குர்ஆன் வசனங்களை நாம் பார்க்கலாம். அவர் நபிகள் பெருமானார் புகழுக்குரியவர் தான் என்பதில் சந்தேகமில்லை. எது புகழ்? இந்த மீலாதை கொண்டாடுகிறார்களே, நபி பிறந்த நாள் அப்படின்னு, இதனால் நபிகள் பெருமானாருக்கு புகழ் கிடைத்து விடுமா? அப்படி புகழ் கிடைப்பதாக இருந்தால் நபிகள் பெருமானாரை நம்மை விட அதிகம் புகழ வேண்டும் என்று விரும்பிய சஹாபா பெருமக்கள் அவர்கள் மீலாது விழா கொண்டாடி இருக்கணும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கணும். பிறந்த நாள் கொண்டாடலாம் என்றால் நபிகள் பெருமானார் எந்த நபிக்காவது அப்படி பிறந்த நாள் கொண்டாடினார்களா? ஆதாரம் காட்டுங்கிறாங்க. இதை வச்சு ரசூலுல்லாஹ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. நபியை புகழ்வதென்றால் அவர் சொல்லை கேள் என்கிறோம். நபிகள் பெருமானார் என்ன சொன்னார்? தன்னை பின்பற்ற சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்திலாவது தனக்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாடினார்களா? கொண்டாட சொன்னார்களா? அதற்கு முந்தைய நபிமார்களுக்கு கொண்டாடி இருக்கிறார்களா? இல்லை என்பது மட்டுமல்ல, அதை மறுத்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன மறுப்பு? பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றாதே. திருமறை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றாத. பிறந்த நாளுங்கிறது எந்த கலாச்சாரம்? எதில் உள்ள கலாச்சாரம்? கிறிஸ்தவ கலாச்சாரம். பர்த்டேங்கிறானே, எங்க இருந்து வந்தேன்னு நினைக்கிறீங்க? அது குர்ஆன்லயா இருக்கு? நபிகள் பெருமானாருடைய சொல்லையா இருக்கிறது? கிறிஸ்தவ கலாச்சாரம் அது. ஏதோ ஒரு யூதன், ஒரு கிறிஸ்தவன் செய்த ஒரு வகையான ஏமாற்று வேலைகள் தான் இஸ்லாத்தில் முஸ்லிம்கள் மத்தியில் நுழைந்து விட்டது. இதனால் தான் அதை எதிர்க்கிறோம். ஒரு உணர்ச்சிகரமான சில கேள்வியை கேட்பாங்க. என்ன கேள்வி தெரியுமா? நம்ம ரசூலுல்லாஹ்க்கு பிறந்தநாள் விழா கொண்டாட வேண்டாமா? உலகத்துல யார் யாருக்கெல்லாமோ கொண்டாடுறாங்க, நம்ம நபிக்கு இப்படிதான் கேட்பாங்களே ஒழிய அதற்கு என்ன ஆதாரம்? அது பதில காணும். உணர்ச்சி வசமாக கேட்டுட்டா ஒரு தப்பு ரைட் ஆயிருமா? குழந்தை கேட்கிறான், சாராயம் குடிக்க கூடாதுங்கிறாங்க, இப்படி போயிருவோம் அப்படின்ட்டா சாராயம் குடிக்கலாம்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் எத்தனையோ கடவுள்களுக்கு சிலை இருப்பது போல நம்ம அல்லாஹ்க்கு சிலை வேண்டாமா அப்படின்னு சொல்ல ஒத்துக்குவோமா? உணர்ச்சிகள் ஆதாரமாகாது. திருமறை குர்ஆனில் சான்றுகள் இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் அப்படி கூறி இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் ஆதாரமாக கேட்கிறோம். அது எங்க காட்டுங்க பார்ப்போம். நபிகள் பெருமானார் இடத்துல இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்கிறான். மலக்குகளும் அருள் செய்யும்படி கேட்கிறார்கள்.
மூமின்களே, இந்த நபியின் மீது அருள் செய்யும்படி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனம் இறங்கிய உடனேயே சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. யார் ரசூலுல்லாஹ், இறைவனின் தூதரே, கைஃப நுஸல்லி அலைக்க, உங்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி ஸலவாத்து சொல்றது அப்படின்னு ஒரு क्वेश्चन, ஒரு கேள்வி. இதுல முதல்ல நம்ம என்ன விளங்கணும் தெரியுமா? எந்த ஒரு இபாதத்தாக, வணக்கமாக, திக்ராக இருந்தாலும் குர்ஆன் சொன்ன உடனேயே அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நபிகள் பெருமானார் சொல்லித்தர வேண்டும். அதை சஹாபாக்கள் உணர்கிறார்கள். அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? யார சொல்லலாம், சலாம் சொல்லக்கூடிய முறையை நீங்கள் சொல்லி தந்து விட்டீர்கள். சலாம் சொல்றதுனா என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு நம்ம சொல்றோம் ஒரு ஆளை பார்த்து. இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, எங்கேயாச்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தை பாட்டு மெத்தடில் சொல்லி தந்தார்களாங்கிறது எங்களுடைய முதல் கேள்வி. காட்டுங்க, ஆதாரம் காட்டுங்க. எங்கேயா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர் அப்படி வந்திருக்கா? காட்டுங்களோம், ஆதாரம் காட்டுங்க. அப்படி சலாம் சொன்னா நம்ம சலாம் அதை ஒத்துக்குவோமா? பாடல்கள் சலாமாக முடியாது. அது மட்டுமல்லாமல் சலாம்ங்கிறது என்ன நினைக்கிறீங்க? சலாம்ங்கிறது என்ன? சலாம் என்பதுங்க ஒரு பிரார்த்தனைன்னு விளங்கிருக்கு. துஆ. சலாம் என்பது என்ன? அது ஒரு துஆ. துஆனா யாருக்குமே தெரியாது. நிறைய பேருக்கு சலாம் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சலாம் என்பது துஆ செய்வதுதான் சலாம். சலாம் என்பது அதுக்கு அர்த்தத்தை பாருங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய சாந்தியும் கிருபையும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அது துஆ தானே? அது ஏன் இது துஆ நம்மளுக்கு தெரியல? ஆமீன் சொல்றது இல்ல, அதனால துஆ மாதிரி உங்களுக்கு தெரியல. ஆமீன் சொல்லிட்டு கையை தூக்கினா சலாம் நினைக்கலாம், துஆன்னு நினைக்கலாம் சில பேர். அப்ப என்ன செய்யணும்? நம்ம 4 பேர் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு, உடனே அலைக்கும் சலாம் இப்படி துஆ நினைக்கிறான். கையை தூக்குவதாலோ ஆமீன் சொல்வதாலோ துஆவாயிராது. அந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பிரார்த்தனை. பிரார்த்தனையை பாட்டா படிச்ச பிரார்த்தனை ஆகுமா? நான் கேட்கிறேன். துவாதானங்க அது. அல்லாஹ் மீது சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டுமாக நான் சொல்றேன். நீங்க திருப்பி என்ன சொல்லுவீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக. உங்களை பார்த்து நான் துஆ செய்கிறேன், என்னை பார்த்து நீங்க துஆ செய்றீங்க. துஆவை பாட்டுல சொன்னா அது துஆவாகுமா? இதை கேளுங்க ஹஜரத்மார்கள். சரி, அவங்க ஹஜரத்மார் கேட்காங்களாம், மௌலித் ஓத கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்டு. ஏங்க ஆதாரம் காட்டு? மௌலித் ஓத கூடாது அப்படின்னு குர்ஆன்ல காட்டு. இப்படியே ஒரு ஆளுக்கு ஆதாரம் காட்ட முடியும்? ஒரு செயலை செய்வதற்கு அதுக்கு ஆதாரம் காட்டணும். ஒரு செயலை செய்யறான், இதுக்கு ஆதாரம் குர்ஆன்ல இருக்கு. இதுக்கு நான் சில லாஜிக்கான விஷயத்தை சொல்லி என் விஷயத்துக்கு வர்றேன். ஒரு அசட்டை நான் ஓதிட்டு இருக்கும் பொழுது, பிஜேட்ட ஓதிட்டு ஒரு ஊர்ல போய் நான் ஓதுறேன். அவர்கிட்ட போய் நான் என்ன சொன்னேன், முசாஃபஹா செய்யும். ஒரு கைட்டு தானே முசாஃபா செய்யணும், ஒரு கைட்டு முசாஃபா செய்யறது சுன்னத்து. நான் அந்த அஜெட்ட ஒத்த கையை கொடுத்தேன். என்னடா ஒத்த கைட்டு கொடுக்குற முசாஃபா அப்படின்னாரு. ஹதீஸ்ல ஒரு கை கொடுக்கணும் அசத்து இருக்கு, ஹதீஸ்ல ஒரு கை கொடுக்கணும் இருக்கு, 2 கை கொடுக்க கூடாதுன்னு இருக்கா? அவர் கேட்ட கேள்வி புரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி கேள்வி தான் இந்த கேள்வி. சில கேள்வி இருக்க விவரம் கட்ட கேள்வி, அதை நீங்க விளங்கிடுங்க. யதார்த்தத்திற்கு மாற்றத்தில் கேள்வி வரக்கூடாது. யதார்த்தத்துக்கு மாற்றம்னா என்ன? உதாரணம் உங்களுக்கு விளங்கிடும். ஒரு ட்ரெயின்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் பொழுது சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல ட்ரெயின் நிக்குதுன்னு வைங்க, என்ன செய்வோம்? ஏன் ட்ரெயின் நிக்குதுன்னு கேட்போம். இந்த இடம் நிக்க வேண்டியது இல்லையா, ஏன் நிக்குது? அது கேள்வி. ஓகே. ஒரு என்ன செய்ய, ட்ரெயின் கரெக்டா போயிட்டு இருக்கு, ஏன் ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னு கேட்கக்கூடாது. கிறுக்கணும் இருக்கும், போயிட்டு தான் இருக்கும். அதாவது ஒரு கேள்வியில ஒரு அறிவு இருக்கணுங்க. சும்மா கேள்வி கேட்டக்கூடாது. சும்மா இவன் கேட்கிற மாதிரி ஓத கூடாதுன்னு இருக்கா? அப்படி ஆதாரம் இருக்கும்? அப்படி இருக்குமா குர்ஆன்ல? எந்த ஒரு விஷயத்துமே இப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்காது. நான் எதை சொன்னேனோ அதை செய்யணும் இருக்கும். இப்ப உதாரணமாக செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இந்த மாதிரி கேள்வி 2-3 உதாரணம் வழங்கிடுவோம் உங்களுக்கு. பஸ்ல போறாரு இந்த மாதிரி அஜர்த், அப்படி வச்சுக்குவோம். இந்த மாதிரி அஜர்த் என்ன செய்யறாரு? பஸ்ல போய்கிட்டு இருக்காரு. பஸ்ல பாத்தீங்கன்னா கரம் சிரம் புறம் நீட்டாதேன்னு போட்டிருக்கும், பாத்திருக்கீங்களா? கைகளையும் தலைகளையும் வெளியே நீட்டாதே அப்படின்னு இருக்கும். இந்த அஜர்த் என்ன செய்யறாரு? உள்ள போய்கிட்டு
காரை வெளியே நீட்டிட்டு இருக்காரு பஸ்ல படுத்துட்டு காரை வெளியே நின்றாரு. கண்டக்டர் என்னைய கால் நின்ற போர்டு ஓட்டு பாத்துலையா கையையும் தலையும் தான் நீட்டக்கூடாது இருக்கு காலை நீட்டக்கூடாது இருக்கா லூசு பேர போயா வெளியேன்றோம். இப்படி போன செருப்படிதான் வாங்கணுங்க. எங்கேயும் இந்த கேள்வி கேட்டு பாருங்க. கக்கூஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்ல ஆண்கள்னு போட்டிருக்கோம், இன்னொரு இடத்துல பெண்கள்னு போட்டிருக்கோம். இதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்கள்னு போட்டா ஆம்பளை போ, பெண்கள்னு போட்டா பொம்பளை போ, அது அதுக்கு அர்த்தம். ஒரு பெண் கக்கூஸ்கள் நடந்துட்டு ஆம்பளை போக கூடாதுன்னு போட்டா இருக்கு, அப்படி போட்டிருக்காதுடா முட்டா பையில. இதுக்கு அர்த்தம் இதுதான். விலங்கு அவங்களுக்கு செருப்படி வாங்கிட்டு தான் வரணும். இது விவரம் கட்ட கேள்வின்னு விளங்கிடுங்க. எது அடே திருமறை குர்ஆனில் எதை செய்ய சொன்னாலும் அதைத்தான் செய்யணும். நான் கேட்கிறேன் இன்னும் ஒரு கேள்வி, நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு என்ன செய்யறான்? குர்பானி கொடுக்கணும். குர்பானி எதை கொடுக்கணும்? அசத்தை கேளுங்க. குர்பானி எதத்தை அசத்து கொடுக்கணும் கேளுங்க. ஆடு மாடு ஒட்டகை இந்த மூணு தான் குர்பானி கொடுக்கணும். அவர் சொல்லுவார், ஒத்துக்குவார். ஒரு கேட்கறேன் யானையை கொடுத்தா என்ன? அதெல்லாம் கொடுக்க கூடாது, யானையை கொடுக்க கூடாது ஹைஸ்ல இருக்கா? இது இருக்கா? இருக்காது. ஏன் இருக்காது? எதை செய்ய வேண்டும் என்று இருக்கும். எதை செய்யணும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அதை தவிர மற்றதை செய்யக்கூடாது. அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். அப்படிதான் விளங்க முடியும். அப்போ சலாம் என்பது என்ன கேட்கிறேன்? சலாம் நீங்க சலாம் ஓதுறீங்களே எப்படி? மௌலுதுல அஸ்ஸலாமு அலைக்க அத்தகல்லது கொசு உள்ள வெடிச்சு பத்தியா முஹித் அவகாஜன் கொசு உள்ள விட்டாருன்றோம். எதுக்கெல்லாம் யோசி கேட்டு இருக்கு பாருங்க. السلام عليك أتقلت قياي السلام عليك من رب السماء السلام عليك دابا بالانقلاء. இப்படி படிக்கிறேங்க. இதுக்கு பேரு சலாம்னு சொல்றாங்க. சலாம்னா என்னன்னு சொன்னேன்? பிரார்த்தனைன்னு சொல்லியிருக்கேன், துவா செய்யறது. பாட்டை துவாவாக செய்ய முடியுமா? ஒரு பாட்டு பிரார்த்தனை ஆகுமா? ஆம், பாட்டு பிரார்த்தனை ஆகும்னா நீங்க என்ன செய்யுங்க, நாளை தொழுவ முடிச்சுட்டு அசத்மார்கள்லாம் ஒரு 4 ரூபாய் பாட்டு ஒண்ணு உண்டு, பிரார்த்தனை பாட்டு, துவாவே வரும். என்ன பாட்டு தெரியுமா? அருள்மேவும் ஆண்டவனே அன்புடைய காவலனே இருள்மைக்கும் தூயவனே இணையில்லாத அல்லாவே. அதுல உன்னுடைய குர்ஆனை உயர்போதம் நெஞ்சில் வைத்து நித்தமர யாம் வாழ நிலைக்க செய் அல்லாவே ஆமீன். வருமா? ஒரு அசல் என்ன செய்யறாரு? தொழுகை முடிஞ்ச உடனே கூட்டு தொழ கூடாதுங்கிற ஒரு அது வேற விஷயம். தொழுகை முடிஞ்ச என்ன செய்யறாரு? ஒரு அஜெட்டு திரும்பி உட்கார்ந்துட்டு வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ தயை புரிவாய் அல்லாவே. பின்னால ஆமீன் லூஸ் ஆயிடுச்சுமா. இந்த பள்ளிவாசல மொத்தமா மெண்டல் ஆயிட்டாங்க. ஏன்? துவா வதாம பாட்டு படிக்காருமா. அப்ப துவா வேறு பாட்டு வேறு. அது ஒத்துக்கிற மாட்டாங்க பாருங்க. பகிரங்கமா பளிச்சுன்னு தெரியுது. பாட்டு எப்படி துவாவாக இருக்க முடியும்? பாட்டு எப்படி சலாமாக இருக்க முடியும்? சும்மா பாட்டு படிக்க நினைக்கியா? சிறுக்கு இல்லாத, அசிங்கமான அர்த்தங்கள் இல்லாத, நல்ல கருத்துள்ள பாட்டை படிச்சுட்டு போ. நானே இப்ப உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் பாருங்க. 2 நாளைக்கு முந்தைய ஒரு சகோதரர் இந்த பாட்டு எடுக்க முடியுமான்னு கேட்டார். என்ன பாட்டுனா அந்த பாட்டையும் படிச்சு காட்டுறாரு. எடுத்து காட்டுங்கன்னு சவால் விட்ட மாதிரி. உனது விழியில் எனது பார்வை அழைத்ததுன்னு ஒரு பாட்டு. அது கேட்டுக்க சரியா வரல. அப்புறம் யோசிச்சு பார்த்தா அதையும் நாங்க ஓயிருக்கோம் ஒரு காலத்துல. மூலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم آمن تذكر جيران بذي سلمي ما سجد دمعا جرى من مقلة بدمي உனது விழியில் எனது பார்வைன்னு பின்னாடி பார்த்து படிக்கலாம், எல்லாத்தையும் பார்த்து படிக்க கூடாது. இது பாட்டு அப்படி வருது. சரி, எடுக்க முடியல. இது என்ன பெரிய பிரச்சனையாங்கிற பாட்டு. பாட்டு எப்ப இப்போ உள்ள பாட்டு படிச்சு காட்ட உங்களுக்கு? ஒரு பாட்டு படிச்சானே, அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக்க ரண்டக்க, அதோட வரும்.
இன்ன பைத்தன்னந்த சாக்கினுஹோ இன்ன பைத்தன்னந்த சாக்கினுஹோ லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி சல்லு பினா பெத்தி மாமி கொலக்கட்ட கொலக்கட்ட கொலக்கட்ட. என்ன எதுக்கு தெரியுமா படிக்க? இந்த மூலுது பக்திக்குரியதல்ல, அதை விளக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் அடுத்த ரெண்டாவது இதை படிச்சு காட்டுற நோக்கம் என்ன? கிண்டலுக்குரியது, ஜாலிக்குரியது. ஜாலி அமல் அல்ல, வணக்க வழிபாடு கிடையாது, இபாதத் அல்ல. இந்த தொழுகை மாதிரி ஒரு இபாதத், அது நோம்பு மாதிரி இபாதத் அல்லாஹ் பயந்து செய்ய வேண்டிய காரியம் அது. அட ஜாலியா படிச்சுட்டு போ, நல்லா அர்த்தம் இருந்தா. இப்ப வேற என்னென்ன பாட்டு தான் சொல்லு, எனக்கு தெரியாது. தொடர்ந்து 4 கேட்டா வந்துடும். இன்னொரு பாட்டு கூட உள்ள புது பாட்டு என்னது? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. இன்ன பைத்தனந்த சாக்கினுஹு சாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி 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 நடக்கும் திருப்பி சுருஜி எதுக்குனாலும் வரும். இது போய் பள்ளிவாசல் உட்கார்ந்து படிக்கிற விஷயமா இது? நான் படிக்கிறேன், மக்களை புரிய வைக்கிறேன், குப்பான் புரிய வைக்க படிக்கிறேன். நீ பக்தியா படிக்கிற. அடே ஒரு சாதாரணமா நாவல் பாட்டை படிச்சுட்டு போறான், அதை குற்றம் நம்ம சொல்ல மாட்டோம். நல்ல அடியா இருந்தா நாவல் பாட பாட்டு எத்தனை நல்ல அடிகள் இருக்குல்லங்க. கோடி கோடி செல்வம் வந்த போதிலும் கொண்ட கொள்கை மாறிடாமல் நின்றவர், ஆடையின்றி பெண்கள் அந்த நாளிலே அலைந்திருந்த மடமை தீர்த்த வல்லவர், ஈடில்லாத போத எங்கள் நபிகள் நாயகர். எல்லாம் அற்புதமான நடிகர். கோடி கோடி இன்பம் எங்கள் கோமான் நபி தந்த வழியில். இத படிச்சுட்டு போறான், அவ்வளவுதான். இத குற்றம் நான் சொல்றோம், படி, நல்ல அர்த்தங்கள் இருக்குது. மியூசிக் எல்லாம் படிச்சா தப்பு இல்ல. நாங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இந்த பாட்டை 10 பேர் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு துணியெல்லாம் கட்டி பூவையெல்லாம் கட்டிட்டு பத்தி சாப்பிட கொடுத்து வச்சுட்டு இறைவனிடம் கையெழுங்க படிச்சா ரைட்டா? இதான் கேள்வி. வணக்கமாக செஞ்சால் ஒரு பாட்டு வணக்கமாக தான் கேள்வி. வெறும் பாட்டை நாங்க குறை சொல்லல. சொல்ல போனால் நல்ல கருத்துள்ள சினிமா பாட்டை கூட படி, தப்பு இல்ல. மியூசிக் இல்லாட்டி மியூசிக் எல்லாம் படிச்சா என்ன? சினிமா பாட்டு நல்ல பாட்டு இல்ல. ஒரு பாட்டு படிப்பானே, பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கும் மலையிடும் மனம் வருமா, கவிஞர் பாடுவதும் கலைஞர் தேடுவதும் இளைஞர் நாடுவதும் பெண் அல்லவோ, பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ, இளமை கொள்வதற்கு அற்புதமான பாட்டு. பெண்கள் இயற்கையின் சீதன பரிசு. பெண்களை அல்லாஹ் தந்த ஒரு சீதனமாமா, அவள்கிட்ட போய் சீதனம் கேட்கலாம். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. பாட்டில சொல்லிட்டான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான சில கருத்துக்கள் அற்புதமா வச்சிருக்கான். எத்தனையோ இந்த மாதிரி தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பாட்டு படிச்சிருக்கான். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு. நல்ல நல்ல கருத்து தானே. இத வீட்டுல உட்காந்து தலையில தொப்பியெல்லாம் போட்டுட்டு திருடாதேன்னு படிச்சா கிறுக்குன்னு இருக்கும். ஏன்? ஒரு ஜாலிக்குரியதை, அனுமதிக்கப்பட்ட ஒன்றை எப்படி இபாதத்தால் செய்ய முடியும்ன்றதா கேள்வி. என்ன தப்பு நீங்க கேட்கலாம். ஜாலிக்குரியதை இபாதத்தாக செய்தால் வழிகேடு. நானா சொல்றது வழிகேடு. தவறு இல்லைன்னா கூட செஞ்சுட்டு போயிடலாம், அது ஒண்ணும் குற்றம் இல்லைங்க.
நன்மை நினைச்சு செய்யலாம் அப்படி சொல்ல முடியாது. வழிகேடு நபிகள் பெருமானார் சொன்னார், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவன் ஒரு அமலை அமல் என்று நினைத்து செய்கிறான், ஒரு நல்ல அமலு நன்மையான காரியம் அப்படின்னு நினைச்சு செய்யலாம் ஒருவன். அந்த காரியத்தை நான் சொல்லித் தரவில்லை என்றால் அது தூர வீசப்பட வேண்டும். அது மட்டுமல்ல வலாரா வழிகள் என்றார்கள் நபிகள் பெருமானார். ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறீங்கள, அன்னாம் அலைஹிம் கையில் மகதூபி அலைஹிம் வலத்தாலின், வழிகட்டவர்களின் வழியை யா அல்லாஹ் காட்டி விடாதேன்னு கேட்டு அடுத்த ஸ்பாட்லயே வழிகளை செஞ்சுட்டு இருக்கீங்கள, இது எப்படி இபாதத்தாக இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பாட்டுல சலாம் சொல்லி தந்தாங்களா? எத்தனை விஷயங்கள் இதுல இருக்குங்கிறிய. சலாம்ங்கிறது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தை பிரார்த்தனையாக, சாதாரண விஷயம் கிடையாது சலாம். சலாத்தெல்லாம் மக்கள் மத்தியில் போதிக்கிறது இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உன்னதமானவங்கிறதுக்கு பல ஆதாரங்களில் ஒரு ஆதாரம் என்ன? சிறுவர்களை பார்த்து நபிகள் பெருமானார் சலாம் சொல்வார்களாம். சின்ன பசங்க 10 வயசு பையங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு பாட்டு படிச்சிருந்தா அது என்ன சலாமா இருக்குமா? சின்ன பசங்களை பார்த்து நீங்க யாராவது சலாம் சொல்லி எழுதி நம்மளே சொல்ல மாட்டோம், யோசிப்போம். நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, சின்ன பையங்களை சலாம் சொல்லவா? நபிகள் நாயகம் இந்த உலகத்தினுடைய மனிதர் நபிகள் பெருமானார். ஆன்மீகத்தை சொல்லி எந்தவித ஏமாற்றின் சாயல் கூட இல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அலையிறானுங்கள ஆன்மீகத்துல கெட்ட கேட்டு சொல்றான் பாருங்க, அதுல என்ன தப்பு நான் செஞ்சுட்டேன், அது அகம்பாவங்கிறது. அடே ஒரு தவறை செய்து வெட்கப்பட்டு தலை குனியணும், அதுல என்னடா தப்பு அப்படின்னு கேட்கிறான் சாமியாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு யார நீங்க முன்ன வச்சிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சஹாபி சொல்றார், மா மஸத் யது ரசூலுல்லாஹ் யதம்ராத்தின் கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில், அவருடைய கை அந்நிய பெண்ணுடைய கையின் மீது தற்செயலாக கூட பட்டதில்லை. 23 ஆண்டுகள், 23 வருஷம் கண்ணில் எண்ணெய் ஊத்திட்டு கவனிச்சிருந்திருக்கான். முகமது நபி யாரையாவது அப்படி பேசிருக்கோம் தொட்ட மாட்டாரா? எதாவது கொடுக்கும்போது பற்றாத நம்ம கேட்பாங்க, நீங்க என்னதே உனக்கு கொடுக்குறிய. சில பேர் கேள்வி கேட்பாங்க, நம்ம வீட்டுல இந்த கொழுந்தியா மாதிரி இருப்பாங்க, ஒய்ஃபுடைய அக்கா நினைச்சிருப்பாங்க, அவங்க நம்ம ஏதாவது டீயை கொடுத்தோம்னா கைப்படுத மார்க்கெட்ல கூடுமா? பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்ன கேள்வின்னு அது எப்படி படும்? அது கண்டுக்கலாம் அசால்ட்ட கொடுப்பாக அசால்ட்ட வாங்குறது தெரியாம பட்டுருச்சு. அது எப்படி பண்ணுவோம்? நம்மளுக்கு இயற்கையிலேயே அப்படி ஒரு சபலம் இருக்கு, இல்லன்னா அது படாது. அது ஒரு சாபி சொல்றாரு, மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹ் யதம்ராத்தின் கத்து. ஒரு நாள் 2 நாள் பார்த்தா இப்படி சொல்ல முடியாது. 23 ஆண்டு காலங்கள் கவனித்து ஒரு பெண்ணுடைய, அந்நிய பெண்ணுடைய விரல் நபிகள் பெருமானுடைய விரல்ல தற்செயலா கூட பட்டதில்லை. எப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்காரு? யாரை தூக்கி முன்னிறுத்தல? இதை சொல்லு மக்கள்கிட்ட. நபிகள் புகழு, எங்க தூதரை பாரு, எங்க நபி எங்களுக்கு வழிகாட்டிய பாரு. அடே அவர் எங்களுக்கு மட்டும் முன்மாதிரி இல்லடா, உனக்கும் சேர்த்து. உமா அர்சல்னாக இல்ல ரஹ்மத்துல் ஆலமீன், மூல ஆழத்திற்கே முஸ்லிம்களுக்கு தூதராக வந்தவர் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களுக்கு இறை தூதராக வந்தவர். அவரை இறை தூதர் என்று ஒத்துக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள், அவ்வளவுதான். எல்லாருக்கும் அவர் தான் தூதர். எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாரு. இதை கம்பேரிங்கே பண்ண இயலாது. அதாவது எப்படி கம்பேர் பண்றது? ரசூலுல்லாஹ் 90 மார்க்கு 100 மார்க்கு, இவங்க எல்லாம் ஒரு 80 மார்க்கு, அப்புறம் 0க்கு கீழே இருக்கான். மலைக்கும் மலையடி வாரத்துல இல்ல, மலைக்கும் மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு கீழே போய் நாரி போய் கிடக்கான். இவங்க எப்படி கம்பேர் பண்ணி பேசுறது? எப்படி ரசூலை தடை பண்றாங்க பாத்தீங்களா? ஒரு சாதா ஒரு விஷயத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னது செய்தது போல நம்ம செஞ்சா கூட சமுதாயம் ஒத்துக்காது சில விஷயங்கள்ல. ஏன்? அந்த தகுதி நம்மளுக்கே இல்லாம போயிடும். ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்காரு, ஒரு பெண்ணிட்ட இஸ்லாத்தை சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு சஹாபி நிக்கிறார், இன்னொரு சஹாபி நிக்கிறார். மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்கும் பொழுது சும்மா நிக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, ஒரு சைஸா அந்த சஹாபி அந்த பெண்ணை பாக்குறாருன்னு வருது. எல்லாரும் ஏற்படுது. அந்த பெண்ணை பாக்குறாரு, அந்த பெண் பார்ப்பதற்கு அழகாக இருந்தார் அப்படின்னு வேற இருக்கு. அப்ப நம்ம பாஷையில என்னது? சைட் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு பாத்தீர்களா சஹாபாக்கள் சைட் அடிச்சான்னு சொல்லிவிட்டாங்க. அப்படி நம்ம பாஷையில அப்படிதான் சொல்லுவோம். அந்த சஹாபி அந்த பெண்ணை ஒரு மாதிரியா பார்த்தாரு, ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பேசிட்டே இருக்கும்போது தலையா அப்படி மெதுவாக திருப்பி விடுறாங்க. நம்ம திருப்ப முடியுமா? நம்ம யாரை திருப்ப? 10 பேர் என்ன 10 பேர் திரும்ப யாரை திருப்ப? அப்படி ஒருத்தன் உஷாரா இருந்து திருப்பினா கூட இவர் பெரிய யோக்கியம் அப்படின்னா. தகுதியை பாரு, எப்படி நபி காட்டுறாரு. தகுதினா அவரை பின்பற்றி வரும். எப்ப உனக்கு வரும்? அவர் எப்படி நடந்திருக்காரு பாரு, அவர் எப்படி இருந்திருக்காரு பாரு.
அத மாதிரி இருந்துகிட்டு தான் நீ சொல்லணும், இல்லன்னா எடுபடாது. நபிகள் அப்படி இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோட சஃபியா ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய நேச்சர் பாருங்க. தன் மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு வாரத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி அங்க போறாரு. இப்படி ஒரு சைஸா பாக்குறாரு அந்த சஹாபி. உடனே அந்த சஹாபி என்ன சொல்றாரு, ரசூலா என்ன சொல்றாங்க, வாங்க என் மனைவி அப்படிங்கிறாங்க. உடனே அவர் யார சொல்லா உங்களே அப்படி நினைக்க போறேன். இன்ன ஷைத்தான எஜ்ரிபி இப்னி ஆதம் மஜ்ரத்தம், ஷைத்தான் இரத்த நாளங்களில் ஓடுகிறான். சந்தேகமா பேச வச்சிருவான், என் மனைவி நான் காட்டுறேன். நம்ம அப்படி செய்வோமா? ஒரு முகாந்திரம் ஏற்படக்கூடாது, தப்பாக என்ன வந்துடக்கூடாது. வந்தா போச்சு, லேசா செலவு தூண்டி விட்டு போயிடுவான். பாத்திருக்கீங்களா? ரசூலுல்லாஹ் நின்னாக பக்கத்துல ஒரு பொம்பளை நினைச்சு, அது யாருன்னு எனக்கு தெரியல, மனைவி மறையும் தெரிஞ்சு இப்படி சொன்னா போதும், ஊர்ல தீயா பறக்கும். இப்பேற்பட்ட நபிகள் பெருமானுடைய நடவடிக்கைகள், அவர்கள் மக்கள் மத்தியில் நடந்த விதங்கள், இத மக்கள் மத்தியில் பரப்பினா போதுமாங்க. சாதாரண எத்தனை விஷயத்துல ரசூலுல்லாஹ் மக்களோடு மக்களாக பழகி இருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத மக்கள் எடுத்து சொல்லு. நீ என்னடா சொன்னா பாட்டை படிச்சிட்டு, பாட்டை ஒரு அமலன்னு நினைக்கிற. பாட்டை படிக்க முடியாது, பாட்டு ஒரு அமலா இருக்க முடியுமா? படிப்பாங்க, என்ன படிக்காங்க? அதாவது மூலத்துல என்ன இருக்குன்னா, பாட்டு ஒரு அமல் இல்லைங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, பொய்களும் பித்தலாட்டங்களும் அகம்பாவ ஆணவங்களும் மூலத்துல இருக்கு. அந்த அர்த்தங்கள் அதுல இருக்கு. அது என்னன்னு ஒண்ணுனா உங்களுக்கு சொல்றேன். ஒரு அடியை படிப்பாங்க பாருங்க. பொய் மின் ஹைபத்தில் மௌலிதி கிஸ்ராகதா, எந்த மெட்டுக்குனாலும் ஒரு மௌலுது. நேத்து கூட ஒரு ஆள் கேட்டார், ஒரு பாட்டு திடீர்னு அவர் பாட்டு கேட்டு இருக்கும் பொழுது என்ன பாட்டுனா, முட்டை போரிச்சு வச்சு மொழிக்கோழி ஆக்கி வச்சு தட்டப்பீங்க அணில் சோறு தர வேண்டும் பொஞ்சாதி, தர வேண்டும் பொஞ்சாதி. என்ன பாட்டு கேட்ட மாதிரி இருக்குன்னு வச்சேன். கட்டாயம் புளிரசம் காய்ச்சி தரணும், அதை கண்ணாடி கோப்பையில ஊத்தி தரணும், பட்டோல பாயுனி வெறித்தாகணும், என் பக்கத்துல நீ வந்து குந்தி கொள்ளணும். முட்டை போரிச்சு அப்படின்னு சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு ஒரு சினிமா போட்டு உண்டு. அக்ஷாம் மௌலாய சல்லி வசல் இந்தாயி மன்னபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கை குல்லிஹிம் ஹல்கை குல்லி. ஏழு நாள் வரும். எந்த பாடல்னாலும் எடுக்கலாம், தப்பா வந்து பாட்டில் எடுக்கணுமா? மௌலாய சல்லி வசல்லிம் தாயி மன்னபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கை குல்லிஹிம் அமின் ததக்குரு ஜீரானிம் பீதி சலமி மசஜ்ஜதம் அன்ஜரா மின் முக்குல திம்பிதமி. பருத்தி எடுக்கலன்னு பாட்டு உண்டா? பருத்தி எடுக்க இல்லைன்னு அந்த பாட்டு நாங்க ஒரு காலத்தில் டப்பாங்கத்துல அடிப்போம். இந்த டப்பாங்கத்து சில இடத்துல சோக பாட்டுலாம் படிக்கிறது உண்டு. சோக பாட்டுனா என்ன? சில வீடுகள்ல மூணு போயிட்டு இருக்கும்போது இடையில டீ தர மாட்டாங்க, ஒண்ணுமே தர மாட்டான். 5 ரூபா தர ரொம்ப கஷ்டப்பட்ட ஊழா இருக்கும். சொல்லியெல்லாம் பார்ப்போம், மௌலாய சல்லி வஸல்பி உடவே செய்யாது. அப்பதான் என்ன செய்வாங்க? சோக பாட்டு இருக்கு தெரியுமா? என்ன சோக பாட்டு? என்ன பாட்டு அது? இன்ன பைத்தன் அன்த சாகினுஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யத்தின் நாசு பில் ஹுஜஜி ومريضا أنت أعيده قد أتاه الله بالفرج يا كريم الجدراء فاك فيت البحر واللجج அடிய நடிராக்கம்மா பல்ல. அந்த பாட்டு தாங்க இது. சோகம். நல்ல டீ எல்லாம் தர மாட்டாங்க, ஒண்ணும் தர மாட்டாங்க. காசு தர சில ஊர்ல காசு தர மாட்டாங்க. பள்ளிவாசல் முத்தவல்லியா இருந்தா உள்ள காசு தர மாட்டாங்க. ஏன்னா மகர்சா முத்தவல்லி அவர்கிட்ட போய் எப்படி காசு வாங்குறது? சோக பாட்டு தான் ஓடும். சில வீடுகள்ல என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த மாதிரி சில வீடுகள்ல வந்து 50 ரூபா மூலது, 100 ரூபா மூலது, 200 ரூபா மூலது உண்டாப்போம். இப்ப இருக்கா என்னன்னு தெரியல. நாங்க ஒரு காலத்துல 500 ரூபாய், இப்ப வந்து 100, 300, 500 ஆயிருக்கும். நாங்க ஒரு 50, 100, 150 அப்படி கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன, காசு கம்மியா தராங்கன்னு வைங்க, நாகூர் தர்கால யாசி வர மாதிரி போகும். நாகூர் தர்கால யாசி வர பாத்திருக்கீங்களா? யாசி துணிச்சோன்றுவான். கம்ப்யூட்டர்ல விட்டா கூட யாசி ஒழுங்கு வேகமா ஓட்ட ஓத முடியாது. கம்ப்யூட்டர்ல விட்டு பாருங்க, அதுக்காக 5 நிமிஷம் ஆகும்.
இது மாதிரி எவனுக்கு வழங்காது. அசந்தே கொஞ்சம் மெதுவா வழங்க, 50 ரூபா போட்டு தர்றேன் அப்படியா? இன்ன பைத்தன்னந்த சாகினுஹு லைஸ முஹ்தாஜன் இல ஸுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யஅத்தின் நாசு பில் ஹுஜஜி யா கரிமன் ஜத்த ராஹதஹு ஃபகஃபைதல் பஹ்ர வல் லுஜஜி அன்த முன்ஜினா மினல் பல்வா திபுஹு ஃபில் ஆலமில் அரஜி. இதெல்லாம் 50 ரூபா மட்டும். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். கொஞ்சம் நிதானமா போதில்ல. 100 150 படிச்சு சூப்பரா போகும். அது என்ன பாட்டு? உதாரணமா, குங்கும பொட்டு குலுங்குதடி நல்ல கோவளம் நெஞ்சில் விளங்குதடி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டா? அதுல அந்த பாட்டுல கிழவி இடையில ஒரு வார்த்தை சொல்லுவா, பேரிடும் பாட்டன் உருவ மொயந்தன் பேர குழந்தை அழகனோ. அந்த பாட்டுல வரும், பேரிடும் பாட்டன் உருவம் எந்த பேர குழந்தை அழகனோ. அந்த கிழவி சொல்ல போறோம். இந்த பாட்டு அதுக்கு போறோம், பேரிடும் பாட்டன் உருவமோ பேர குழந்தை. இதெல்லாம் எடுக்கிற கஷ்டம். 100 ரூபா நல்லா எடுத்துரும். என் கூட ஒரு 2-3 பேர் உண்டு. 3 பேர் தான் மெயின். இது எப்படி எடுக்கிறது? إن بيتا أنت ساكنه ليس محتاجا إلى السروج إن بيتا أنت ساكنه ليس محتاجا إلى السروج وجهك والله حجتنا يوم يأتي الناس بالحجج ومريضا أنت أعيده قد أتاه الله بالفرج هذا من قد كنت بغيته وسما في أرفع الدرج وسما في أرفع الدرج. குங்குமம் போட்டு வருதா? எல்லாம் 150 ரூபா பெற்று உங்களுக்கு ஃப்ரீயா படிச்சு காட்டிட்டு இருக்கேன். கோழியெல்லாம் பெருசு பெருசா பொறிச்சிருக்கணும். இருக்கலாம், எந்த பாட்டுனாலும் இருக்கலாம். இன்னும் சில பாட்டு என்ன சொல்லிக்கிறேன், சில விஷயங்களை உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது யோசிப்போம், இது எப்படா எடுக்கிறது. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் அந்த கண்ணன் நடுவில் நிறைய பொங்கலை சுத்தி இருந்திருக்கான். அது அந்த கூத்தெல்லாம் பண்றாங்க. வித்தியானம் தான் இந்த கூத்தி ஒண்ணு பண்றதெல்லாம். இதுதான் பாட்டுல எழுதி வச்சிருக்கான் பாருங்க. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, ஓ கண்ணன் நடுவினிலே. இப்படி அந்த பாட்டு படிப்பான். ஒரு பொம்பளை படிப்பான். படிச்ச பிறகு பக்கத்துல இன்னொரு நிப்பாட்டின பிறகு, ஏனம்மா பாட்டை நிப்பாட்டி விட்டாய், பாடம்மா பாடு, அப்படி வருமா? இதை அப்படியே மோல்ல ஃபிட் பண்ணி விட்டுருவாங்க. எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. அப்படி மெதுவா அமைதியா இருக்கு. இன்னொரு பக்கத்துல, ஏனப்பா மோழுது நிப்பாட்டி விட்டாய், ஓனப்பா ஓடுமா. مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم آمن تذكر جيران بذي سلمي ما سجد دمعا جرى من مقلة بدمي. இப்படி ஓதுறது தப்பு இல்ல, சும்மா படிக்கிறது. சும்மா படிக்கிறோம்லங்க, ஒரு நன்மை என்று கருதாமல், ஒரு அமலன் நினைக்காம, ஒரு ஜாலிக்காக பாடு. 4 பாடு பாடு. 4 பாட்டு ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே. இப்படி படிச்சா தப்பா? வேற எப்படி படிக்க கூடாது?
இதையே பக்தி பரவசத்தோடு சாமரான் பத்தி கொள்வது படிக்கூடாது, அமலின் நினைச்சிட்டு. அது மட்டுமல்லாமல் எல்லா பாட்டையும் படிக்கலாமா? படிக்க முடியாது. ஏன்? மக்காவில் இருக்கக்கூடிய அபூஜஹில் சொல்லாத வார்த்தையை பாடலில் சொல்லி விடுவார்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த கவிஞர்கள் பாடலாசிரியர் இருக்கான அவங்களுக்கு ஒரு கடவுளுடைய இலக்கணமே தெரியாதுங்க. அவங்களுக்கு யாரையும் கடவுள்வான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் சொல்லிட்டானா? கவிஞர் தான் அவன். மனுஷனை தெய்வம்ன்றான். சமயங்கள புருஷனை தெய்வம்ன்றான். சில பாட்டுல புருஷனை பார்த்து தெய்வம் சொல்ற மாதிரி எல்லாம் பாட்டுகள் இருக்கு. குழந்தைய பார்த்து இதோ எந்த தெய்வம் முன்னால் என்றுவான். குழந்தைய பார்த்து தெய்வம். ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். இன்னொரு பொண்டாட்டிய தெய்வம்னா ஒரு பாட்டு உண்டு. இந்த தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன் படிப்பான். மனைவி பாட்டு தெய்வம். இந்த கடவுள் இலக்கணத்துல கவிஞர்கள் படு மோசக்காரர்கள். அதை விளங்கிடுங்க. ஈஸியாக மனிதனை கடவுள் பல கடவுள் கடவுள் கொள்கை நாசமா போயிடும். இது வந்து சினிமா கவிஞர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய கவிஞர்கள் என்று சொல்லப்படுகிற, இஸ்லாமிய பாடல் என்று சொல்லப்படுகிற நாவூர் என்ப பாட்டிலே அது இருக்கு. அது உங்களுக்கு ஏற்கனவே அல்லாஹ்வின் பேர அருள் மலை பொழிவாய் ரஹ்மானேன்னு அல்லாஹ் கேட்டாரா? இன்னொரு பாட்டு என்ன வருது? கவிஞன் எழுதி கொடுத்திருக்கான். அருள் மலை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, ஒரு மியூசிக் வருமா? அந்த பாட கவிஞங்க. அருள் மலை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதும் ஐயா. யாரு? நீர் எங்கே 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 ஷாகுல் மீரானே, வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. ஷாலே பாஷா போய் மலையை கேட்கான். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்டிருந்தும் படிச்சுக்குவான். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோஸ் அப்படின்னு சொல்லிக்கிடுமா. வெளியே வருவீங்க, நீர் எங்க 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 ஷாகுல் மீதே வாசல் தேடி வந்தோம்மா. அந்த வாசல் உனக்கு என்ன வேலை? எல்லாம் சிந்திக்க மாட்டான். இது கவிஞர்களுடைய முட்டாள்தனம், கவிஞருடைய மடத்தனம், அவருடைய அயோக்கியத்தனத்தை இது பழிச்சிடும். தமிழில் மடையர்கள் இருப்பது போல அரபியில் இருந்திருக்க மாட்டானா? அரபியை எழுதின கவிஞர்கள் தான் ஒன்னா நம்பர் முட்டா போயிடுவோம். அவ்வளவு மோசமான வார்த்தையில எழுதியிருக்கான். சாம்பிளா ஒண்ணு நம்ம சொல்றோம் பாருங்க. நீங்க அஸ்ஸலாமு அலைக்க சொன்னோம்ல, அதுல அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாயி, அஸ்ஸலாமு அலைக்க அத்கல்லத் கியாயி, இந்த அடியெல்லாம் கரெக்டா. அது மோசமான அடி இல்ல. பாட்டு சலாம் ஆகாது. ஓகே, பாட்டு சலாம்ல விட்டுட்டு எல்லாத்தையும் படிச்சிட முடியுமா? முடியாது. என்ன படிக்காம பாருங்க. யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். இந்த அடி வரைக்கும் சூப்பர், நல்ல அடிதான். நபி மீது சலாம் உண்டாகட்டுமாக, ஹபீபின் மீது சலாம் உண்டாகட்டுமாக, ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய ஸலவாத் உண்டாகட்டுமாக சொல்றான். சொல்லிட்டு என்ன செய்யறான்? அதுக்கு பிறகு விஷத்தை கக்கறான். எது போல சொன்னா, நல்ல பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிச்ச மாதிரி. எது போல? வெறுமனை சாராயம் குடிச்சா அது வெறும் தப்புண்டு போயிடலாம். பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்கிற விஷமி நான் வச்சுக்கிடுங்க. எப்படி உதாரணமா, ஒரு வெறுமனை சாராயம் என்ன சொல்லுவீங்க? ஏன்டா குடிச்சு நாசமா போறேன், முதல் குடிக்க ஹராம் தான், அவ்வளவுதான் சொல்லலாம். பிஸ்மில்லா சொல்லி சாராயம் என்ன செய்ய? செருப்பாலே அடிக்கணும். ஏன்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சாராயம் குடிச்சிட்டு முடிஞ்ச அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு பக்கம் ஊத்துக்கிறான், செருப்புல அடிக்கணும். ஏன்? இஸ்லாத்தில் உள்ளது போல காட்டுகிறான் சாராயத்தை. அதான் அங்க விஷம். ஏன் அதை விஷங்கிற? லிம தல்பிசுனல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். அல்லாஹ் கேக்குறான், ஏனடா சத்தியத்தை அசத்தியத்தோடு கலந்து சொல்கிறீர்கள், உண்மையை மறைக்கிறீர்கள், உண்மையோடு பொய்யை கலந்து சொல்கிறீர்கள், வான்தும் தஅலமூன் தெரிந்து கொண்டு. தெரியாமல செய்யறாங்க? தெரியாது. யா நபி ஸலாம் அலைக்கும்ன்றதுக்கு இந்த மாதிரி பாட்டுல ரசூலுல்லாஹ் ஸலாம் சொல்லி தரல தெரியாது. அந்த அஜத்துக்கு ரசூலுல்லாஹ் பாட்டுல ஸலாம் சொல்லி தந்தாங்களா? ஆதாரம் காட்டிடு. மத்ததுக்கெல்லாம் ஆதாரம் காட்ட டக்குன்னு தருவான். தொழுகைக்கு ஆதாரம் காட்டினா உடனே குர்ஆன்ல காட்டிடுவாங்க. நோம்புக்கு ஆதாரம் காட்டினா குர்ஆன்ல காட்டிடுவான். மௌலிதுக்கு ஆதாரம் காட்டினா மௌலிது கூடாதுன்னு இருக்காமா, முழிப்பான். அது முன்னோர்கள் நாதாக்கள்மா. அது தொழுகை நீ கேட்டவனே அப்ப சொல்ல மாட்டேன், தொழுகைக்கு ஆதாரம் இருக்கா கேட்டு பாருங்க, உடனே காட்டுவான். இல்ல முன்னோர்கள் தொழுதாங்க அப்படியே சொல்றீங்க. இருக்கக்கூடிய உண்மையான அமல்களை போய் எதனாலும் போய் கேளுங்க, ஆதாரம் உடனே தூக்கி வந்துருவான். இவன் செய்யக்கூடிய பிராடுகளை தூக்கி கேளுங்க, அது முன்னோர்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து. என்ன அந்த காலம்?
உடனே பெருசா கேட்பாங்க, என்ன கேட்பாங்க தெரியுமா? நீங்க எல்லாம் கத்துக்குட்டிகள், எந்த காலத்துல இருந்து எவ்வளவு பெரிய ஷேக், எங்க அத்தாவுடைய காலம் தாத்தாவுடைய காலம் 100 வருஷமா நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இது நீ சொன்னதா? அட இப்ராஹிம் நபி அத்தா ஏத்தாண்ட சொன்னாரு. இப்ராஹிம் நபி அத்தா என்ன சொன்னாரு? யா அபத்திலா தாபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அத்தாட்ட. லா தாபுதி ஷைத்தான், ஷைத்தானை போய் வணங்குறீங்களே. லைலம் தன்தஹில் அர்ஜுமன்னக வஹஜுனி மலியா, இந்த மாதிரி நீ சொன்னா கல்லால எரிஞ்சு கொண்டு விட ஓடுறா அப்படின்னா அத்தா சொன்னார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இவர் ஷைத்தானை வணங்குறீங்கிறாரு, அவர் கல்லால எரிஞ்சு கொண்டு ஓடுவாங்கிறாரு. அப்புறம் மக்கள்கிட்ட சொல்றாரு, அவன் சொல்றான் வஜதனா அலைஹி ஆபானா, எங்களுடைய மூதாதையர்கள் செய்ததுடா இது, புதுசாக சொல்றோம். எங்க அத்தாவுடைய அத்தா இப்ராஹிம் என்ன பதில் சொன்னாரு? லகது குன்தும் அன்தும் வாபாவுக்கும் ஃபீ தலாலின் முபீன், நான் உங்களுக்கு முட்டா போய் நினைச்சா உங்க ஒப்பமாறு முட்டா போய் தானே கேட்டேன். தெரியுமா அந்த வசனம்ல இருக்கு, லகது குன்தும் அன்தும் வாபாவுக்கும் ஃபீ தலாலின் முபீன், நீங்கள் மட்டும் வழிகட்டவர்கள் அப்படி என்றால் உங்கள் மூதாதையர்களும் வழிகட்டவர்கள் சொல்றான். எந்த காலத்துல இருந்து ஒன்று வரும் அவன் எந்த முட்டா போய் பார்ப்போம், என்ன அர்த்தம் இருக்கு? அட எத்தனை காலத்துல இருந்து வந்ததுங்கிறது ஆதாரம். இஸ்லாம் அப்படி சொல்லுதா எங்கனையாது? எத்தனை வருஷம் நடக்குன்னு பாரு, எத்தனை வருஷம் நடந்த பெஸ்டா, எவ்வளவு அநியாயம் வருஷம். ஒரு சாராய கடை அவங்க மூத ஒரு 4 தலைமுறையில இருந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்டா சாராய கடை வச்சிருக்க? இது யாரோ நான் வச்சதா? எங்க அத்தாவுடைய அத்தா, அவ தாத்தாவுடைய அத்தா நான் வச்சுட்டா. எத்தனை வருஷம் இருந்தது என்பது ஆதாரம் இல்ல, நீ செய்வதற்குரிய ஆதாரம் குர்ஆனில் இருக்க வேண்டும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, குர்ஆன் இல்லாத எப்படி ஆதாரமாகும்? எத்தனை விஷயம் இருக்கு குர்ஆன் இல்ல. நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்கிறேன். சுபுல பாங்க சொல்றாங்க, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்னா என்ன? தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது அப்படின்னு அர்த்தம். இது எல்லா முஸ்லிம் ஜமாத்துக்கும் ஏத்துக்கும். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் இது எப்ப சொல்லுவாங்க? சுபுல தான் சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. நல்ல அர்த்தம் தானே? மோசமான அர்த்தமா? இதை ஏன் சொல்றோம்? ரசூலுல்லாஹ் சுபுல சொல்லிட்டாங்க. அது தொழுகை நீ கேட்டவனே அப்ப சொல்ல மாட்டேன், தொழுகை காலம் இருக்காது கேட்டு பாருங்க, உடனே காட்டுவான். இல்ல முன்னோர்கள் தொழுதாங்க அப்படியே சொல்றீங்க. இருக்கக்கூடிய உண்மையான அமல்களை போய் எதனாலும் போய் கேளுங்க, ஆதாரம் உடனே தூக்கி வந்துருவான். இவன் செய்யக்கூடிய பிராடுகளை தூக்கி கேளுங்க, அது முன்னோர்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து என்ன அந்த காலம். உடனே பெருசா கேட்பாங்க, என்ன கேட்பாங்க தெரியுமா? நீங்க எல்லாம் கத்துக்குட்டிகள், எந்த காலத்துல இருந்து எவ்வளவு பெரிய ஷேக், எங்க அத்தாவுடைய காலம் தாத்தாவுடைய காலம் 100 வருஷமா நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இது நீ சொன்னதா? அட இப்ராஹிம் நபி அத்தா ஏத்தாண்ட சொன்னாரு. இப்ராஹிம் நபி அத்தா என்ன சொன்னாரு? யா அபத்திலா தாபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அத்தாட்ட. தாபுதி ஷைத்தான், ஷைத்தானை போய் வணங்குறீங்களே. லைலம் தன்தஹில் அர்ஜுமன்னக வஹஜுனி மலியா, இந்த மாதிரி நீ சொன்னா கல்லால எரிஞ்சு கொண்டு விட ஓடுறா அப்படின்னா அத்தா சொன்னார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இவர் ஷைத்தானை வணங்குறீங்கிறாரு, அவர் கல்லால எரிஞ்சு கொண்டு ஓடுவாங்கிறாரு. அப்புறம் மக்கள்கிட்ட சொல்றாரு, அவன் சொல்றான் வஜதனா அலைஹி ஆபானா, எங்களுடைய மூதாதையர்கள் செய்ததுடா இது, புதுசாக சொல்றோம். எங்க அத்தாவுடைய அத்தா இப்ராஹிம் என்ன பதில் சொன்னாரு? லகது குன்தும் அன்தும் வாபாவுக்கும் ஃபீ தலாலின் முபீன், நான் உங்களுக்கு முட்டா போய் நினைச்சா உங்க ஒப்பமாறு முட்டா போய் தானே கேட்டேன். தெரியுமா அந்த வசனம்ல இருக்கு, லகது குன்தும் அன்தும் வாபாவுக்கும் ஃபீ தலாலின் முபீன், நீங்கள் மட்டும் வழிகட்டவர்கள் அப்படி என்றால் உங்கள் மூதாதையர்களும் வழிகட்டவர்கள் சொல்றான். எந்த காலத்துல இருந்து ஒன்று அவன் என்ன முட்டா போய் பார்ப்போம், என்ன அர்த்தம் அதுக்கு? அட எத்தனை காலத்துல இருந்து வந்ததுங்கிறது ஆதாரம். இஸ்லாம் அப்படி சொல்லுதா எங்கனையாது? எத்தனை வருஷம் நடக்குன்னு பாரு, எத்தனை வருஷம் நடந்த பெஸ்டா, எவ்வளவு அநியாயம் வருஷம். ஒரு சாராய கடை அவன் மூத ஒரு 4 தலைமுறையில இருந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்டா சாராய கடை வச்சிருக்க? இது யாரோ நான் வச்சதா? எங்க அத்தாவுடைய அத்தா, அவ தாத்தாவுடைய அத்தா நான் வச்சுட்டா. எத்தனை வருஷம் இருந்தது என்பது ஆதாரம் இல்ல, நீ செய்வதற்குரிய ஆதாரம் குர்ஆனில் இருக்க வேண்டும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, குர்ஆன் இல்லாத எப்படி ஆதாரமாகும்? எத்தனை விஷயம் இருக்கு குர்ஆன் இல்ல. நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்கிறேன். சுபுல பாங்க சொல்றாங்க, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்னா என்ன? தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது அப்படின்னு அர்த்தம். இது எல்லா முஸ்லிம் ஜமாத்துக்கும் ஏத்துக்கும். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் இதை எப்ப சொல்லுவாங்க? சுபுல தான் சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. நல்ல அர்த்தம் தானே? மோசமான அர்த்தமா? இதை ஏன் சொல்றோம்? ரசூலுல்லாஹ் சுபுல சொல்லிட்டாங்க. ஒருவன் என்ன நினைக்கிறான், அசர் நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டு தூங்கி நடக்கும் பள்ளிவாசல வரிசையா. நல்ல அர்த்தம் இல்ல இது. அஸ்ஸலாத்து கைரும் தொண்டை பிடிச்சுவாங்க, நிப்பாட்டுறான். ஏன்?
அசர்ல சொல்லாத சொன்னா என்ன? அதிக பிரசங்கித்தனம். அந்த அஜர்த்து கேட்டார அவர்கிட்ட போய் நீங்க என்ன செய்யுங்க, அசர்ல போய் அஸ்ஸலாத்து கைருன்னு சொல்லுங்க. சொல்லக்கூடாதுன்னா ஹதீஸ் ஆதாரம் காட்டுங்க. அசல்ல சொல்லக்கூடாது ஹதீஸ காட்டு. அசல் அவன் ஹதீஸ காட்ட மாட்டானே. அசல்ல சொல்லக்கூடாது மதஹப காட்டு. நீ எதை மதஹப் என்று பீத்திக் கொண்டிருக்கிறீர்களோ உன் மதஹப்ல காட்டு. உன் மதஹபை இப்படித்தான் சொல்லும். மதஹப் சட்டமே என்ன? எது இருக்க அதைத்தை செய்யணுமே தவிர நீ செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்டு. நம்ம சொன்னோம் ஒலா தத கபர முஸ்லிமன் இல்லா சவைத்தஹு, எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள் அப்படின்ற சொல்ல சொன்னாங்கன்னா, கபரை தரைமட்டமாக்க சொன்னாலாம் உண்மைதான். பூ போடக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்கான். கபர்ல ஓடச்சேரின்னாச்சே. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அது எப்படி பூ போடக்கூடாது? இது ஒரு கேள்வியா? இது உடைச்சி எறினா என்ன அர்த்தம்? உடைச்சி எறினா எதுவும் செய்யக்கூடாது அர்த்தம். அது தனியா பூ போடக்கூடாதுன்னு இருக்குமோ? ஒரு ஊர்ல சங்கரபந்தில பேசிட்டு இருக்கும் பொழுது, ஏன்டா இந்த கபூர்ல கொண்டே சந்தனத்தை பூசறியான்னு நாம பேசிட்டு இருக்கும் பொழுது, குளிர்ச்சி கபூர்ல குளிர்ச்சியாமா ஆதாரம். ஏன் கபூர்ல குளிர்ச்சினா அப்ப அவளே உள்ள இருந்து வெந்துகிட்டு இருக்காரா? சொல்லு. நல்லெண்ணெய் நல்ல தேங்காய் நல்ல கூலா இருக்கும் அப்படின்னா கிண்டலா சொன்னா ஊத்த ஆரம்பிச்சாங்க. கிண்டலா கூட புத்தி இல்ல பாருங்க. எதுக்கு இதை சொல்றோம்? அட நீ செய்யக்கூடிய செயலுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கான்னு அதுதான் ஆதாரம் காட்டணும். ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா? அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம் சுபுல சொன்னாங்க ஆதாரம் இருக்கு. அப்ப சுபுல தான் சொல்லணும். லுஹர்ல சொன்னாங்கன்னு இல்ல சொல்லக்கூடாது. லுஹர்ல சொல்ல கூடாதுன்னு வராது. அப்படி வந்தா என்ன ஆகும்? உலகத்தில் எந்த ஒரு கருத்தும் அப்படி சொல்லவே இல்லை. எந்த பேச்சா இருந்தாலும். உதாரணமா சொல்றேன். உதாரணமா கும்பகோணத்துக்கு போறீங்க நீங்க. கும்பகோணத்துல இருந்து மெட்ராஸ் பஸ்ல ஏறீங்க. மெட்ராஸ் பஸ்ல ஏறிக்கிட்டு நீங்க என்ன செய்ய உட்காந்து திருச்சிக்கு டிக்கெட் கேட்கறீங்க. திருச்சிக்கு மதுரைக்கு டிக்கெட் கேட்கறீங்க. அவன் என்ன சொல்றான்? போர்ட பாத்தியாயா? மெட்ராஸ் போட்டிருக்கா இல்லையா? போர்டு மெட்ராஸ் தான் போட்டிருக்கு. திருச்சி போகாத இருக்கா செய்யுது. ஏண்டா கழுத்து இருக்கிற அப்படி இருக்காது. திருச்சி போகாதுன்னு இருக்குமா? எங்க போகுதுன்னு தான் இருக்கும். என்ன செஞ்சாங்கன்னு இருக்கும். இதை செய்யாது அப்படிலாம் வராது. அது பொத்தாம் போதா தான் இருக்கும். மெட்ராஸ் போகுதுன்னா திருச்சி போகாதுன்னு அர்த்தம். மெட்ராஸ் போற வழியில என்ன ஊரோ அந்த ஊர் தான் வரும். இது போகாத ஊரெல்லாம் போடணும்னா உலகத்துல சாத்தியமாது. உதாரணமா அப்படி போகாத ஊரை போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 ஊர் 100 ஊரை போடுங்க. எதையும் கேட்கலாம். லண்டன்ல டிக்கெட் கேட்கலாம். ஏன்னா லண்டன் போகான்னு போடல இல்ல. கம்ப்யூட்டரே வரிசையா ஓடினாலும் இது நடக்குமா? வரிசையா கம்ப்யூட்டர் ஓடுது. இந்த ஊர் போகாது இந்த ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்த லேட்டா வருவான். இந்த ஊர் போடல அது போயிடுச்சு. யாருக்குள்ள சொல்லியாச்சு கூட அடுத்த ஊர் நடக்கிற காரியமா இது? இப்படி ஒருவன் கேட்டால் அவன் மெண்டல் வச்சுக்கிடுங்க. விவரம் கட்டவன். இப்படி ஒரு கேள்வி வராது. எந்த ஒரு செயலுக்குமே செய்வதற்கு ஆதாரம் இருக்கான கேட்கணும். எச்சில் துப்பாதீர்கள் என்ன அர்த்தம்? ஒண்ணுக்கு போக கூடாதுன்னு அர்த்தம். எச்சில் துப்ப கூடாதுன்னா போர்டு போட்டிருக்கு. ஒண்ணுக்கு போக கூடாதுன்னா இருக்கு. அப்படியா கேள்வி கேட்பான் வருவேன். அந்த இடத்துக்குன்னு ஒரு இடத்து இல்லையா? இங்கே சிறுநீர் கிடைக்காது அப்படின்னா பாத்ரூம் போக கூஸ் போக கூடாதுன்னு அர்த்தம். சிறுநீர் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நான் வந்து ஆய்க்கே இருந்துடுறேன். முட்டா பையன் அர்த்தம். சில இடங்களில் எச்சில் துப்பவும் இருக்கும். பாத்துக்கா சில ஆஸ்பத்திரிகள்ல இங்கு எச்சில் துப்பவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? துப்பிட்டு போன இடத்துல நீ துப்புனியா துப்பிட்டு போ அப்படியே சொல்ல முடியும். எச்சி வந்தா துப்புன்னு அர்த்தம். அவ்வளவுதான் அர்த்தம் இருக்கு. கண்ட இடத்துல துப்பிடாத. இந்த இடத்துல ஒரு வார்த்தை என்ன அர்த்தம்னு புரிய தெரியாதா? மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை நீ புரியலைய. நபிகள் பெருமானார் புரியாத வார்த்தை சொல்லிட்டாங்களாப்போ? புரிய வைக்க தெரியலையாப்போ? அட எல்லா மேற்றும் புரிந்து கொள்வது போல வார்த்தைகள் பெருமானான வார்த்தைகள் அமைந்திருக்கும். யோசிச்சுக்க.
சின்ன சின்ன விஷயத்தில் கூட கன்ஃபியூஷன் பெருமாள் சொல்லி இருக்காது. வெரி சிம்பிளாக, அழகாக, அற்புதமாக அமைந்திருக்கும் பெருமாளுடைய வார்த்தை, ரத்தின சுருக்கமாக, அதே சமயத்தில் குழப்பம் இல்லாமல் இருக்கும் நபிகள் பெருமாளுடைய சொல்லு. அப்படிப்பட்ட ஆளைத்தான் தூதராக அல்லாஹ் அனுப்புவான், அனுப்ப வேண்டும். அப்படின்னா என்ன ஆகும்? இறை தூதர் விவரம் இல்லைன்னா என்னாச்சு? இறைவன் விவரம் இல்லைன்னா உண்டா? சாதாரண விஷயமா அது? நல்ல விவரமாக நல்ல சொல்லக்கூடிய தூதர் அல்லாஹ் அனுப்பல. அப்ப விவரமான ஆள அல்லாஹு தஆலாக்கு செலக்ட் பண்ண தெரியல. எங்க கொண்டு போய் விடும்? அது நீங்க என்னமோ ரசூல்லா புகழ்றங்கிற பேர்ல இப்படி கேட்கலைய, எங்க கொண்டு விடும்? நபிகள் பெருமானுடைய மதிப்பை குலைக்கும். அது ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் இருக்காரு, யாருக்கு மதிப்பு? இந்த சார் நல்ல விளக்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விளக்க தெரியாட்டே நடத்தினா பாடமே விளங்காது. ஒரு காலேஜ் நான் உள்ள போனேன், சொந்தக்காரன் படிச்சுட்டு இருக்கும்போது உள்ள ஒரு பாட்டு படிச்சிருக்கான் 10 பேர் பசங்கள்லாம். என்னமா நடத்துறாங்க பாடம், அட ஒண்ணுமே விளங்கல மேடம். இது என்ன பண்றான்? எனக்காக பிரியாணி வைக்கல, உனக்காக பிரியாணி வைக்கல, எனக்கு பிடிக்கல அதனால வச்சேண்டி ஒரு பாட்டு வந்துடலாம். அது அடிச்சு விடுறான். என்னமோ நடத்துறாங்க பாடம், அட ஒண்ணுமே விளங்கல மேடம். மேடம் போறான். கேவலம், புரிய வைக்க தெரியாட்ட கேவலம். ரசூல்லா சொல்லி ஈஸியா புரியுதுன்னு சொல்லணும், புரியும். ஒரு அரபி மொழி வேணா தெரியாம இருக்கலாம், ஒரு மொழி யாருக்கும் தெரியாம இருக்கலாம். அந்த மொழியை தமிழாக்கம் பண்ணிட்டா விளங்கிடும். விளங்கலன்னா தமிழாக்கம் சரியில்லைன்னு சொல்லு, ஒரு தமிழா கரெக்ட் ஆக்கலன்னு சொல்லு. எதுல எல்லாம் பாட்டு இருக்காங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கிய? என்னமோ இது பெரிய திறமை நீங்க நினைச்சிட்டு இருக்கிய. எங்க ஊர்ல ஒரு இயற்கை கவிஞன் ஒருத்தர் தான், எனக்கு தெரிஞ்ச பையன் ஃப்ரெண்டு. அவன் வாயில் அப்படி எடுத்தான பாட்டு அவன் சொன்னாலே வரும். மங்களாபுரத்து எங்க ஊர்ல மங்களாபுரம் பரிமூன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு, அங்க ஒரு சின்ன தர்கா இருக்கு. அந்த தர்காவுக்கு ஒரு பாட்டு எடுத்தான். மங்களாபுரத்தில் பரிம்போரத்தில் மஸ்தான் சாஹிபு சன்னிதானம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் சக்கரையும் சாம்பலும் வழங்கப்படும். சாம்பலத்தான் சொல்லி கொடுத்தான். அதை பக்தி பரவசத்தோட கோடீஸ்வரனா இருப்பான். இந்த சக்கரையும் சாம்பலையும் அழுவப்படருக்கு அழுகி போன பழம் அஜ்மீர்ல இருந்து கொண்டு வருவான். எவ்வளவு விவரம் கெட்டு போய் கிடக்குவாரு. அழுகி போன பழத்தை அஜ்மீர்ல இருந்து கொண்டு வந்து அதுல ஒருத்தருக்கா பிச்சு பிச்சு கொடுத்துக்கிட்டு, இதெல்லாம் இஸ்லாம் இந்த மாதிரி ஒரு விவரம் கட்டதை சொல்லி தருவானா அல்லாஹ்? எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்க இஸ்லாம். ஒரு சலாம் எடுத்துக்க, எவ்வளவு அறிவுபூர்வம் சலாம் சொல்றது. நான் சொன்னேன் முகமது கூட உலகத்தில் வச்சிருக்கான். முகமது என்ன? குட் நைட், குட் ஆஃப்டர்நூன், ஹை, பை பை, டாடா, வணக்கம். இதெல்லாம் எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. எப்ப பொருந்துமா இது? நீங்க எல்லா இடத்துலயும் குட் நைட் சொல்ல முடியுமாங்க? ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க யாரோ திடீர்னு மூத்தா போயிட்டாங்க, என்ன சொல்லணும்? போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக. அதை விட்டு குட் நைட் சொல்லி பாருங்க. குட் நைட் வரட்டுமா? முப்பஞ்சத்தா தெரியுதா? குட் நைட் ஆள பாருங்க. குட் நைட்டா பேட் நைட் அவனுக்கு அது ஒத்து வராது. குட் நைட் சலாம் சொல்லி பாரு. கல்யாண வீடாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கட்டுமாக. கர்மாதி வீடாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமா. சந்தோஷம், ஜாலி, மகிழ்ச்சி, துக்கம், துயரம், இக்கட்டு, எந்த நேரத்திலும் சலாம், இறைவனுடைய சாந்தி எதையும் கண்ட்ரோல் பண்ணும். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை. உங்க மகன் வந்து அமெரிக்கால இருக்காரு, அப்படி வச்சுக்கிடுங்க. இந்நேரம் நைட்டு 9:30 மணி குட் நைட்னு சொல்லுவீங்க. அவருக்கு அது குட் நைட்டா? குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். நீங்க மத்தியானம் 12 மணி இங்க இருப்பீங்க, அவருக்கு அங்க குட் நைட்டு, இங்க உங்களுக்கு குட் ஆஃப்டர்நூன். ஒத்து வருமா? நீங்க சொல்லுவீங்க குட் நைட் இல்ல குட் மார்னிங் சொல்லிட்டு இருப்போம். எது உண்மை? சாத்தியம் இல்லை. ஒரு சின்ன விஷயத்துல கூட யோசிச்சு பாரு. மொத்த உலகத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு முகமது சலாம், அது சாதாரண முகமது அல்ல, அது ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை போய் பாட்டாக்கி போட்டீங்களே, அந்த பிரார்த்தனை பாட்டாக்கிட்டு இதை போய் ரசூலா புகழ்றேங்க. ரசூலா இப்படிதான் புகழ்ந்தாளா? ரசூலா யாரையும் இப்படி புகழ்ந்திருக்காங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்துட்டு, அப்ப புகழ்றதுங்கிற ஒரு அர்த்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன வார்த்தை இருக்கு தெரியுமா அதுல? நான் சொல்றேன், ஷாரவி பாஷாட்ட மழை கேட்கிற மாதிரி முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி எல்லா கூத்தையும் கேட்கிறான். கொஞ்ச நெஞ்ச பொய் அல்ல, அல்லாஹ் மீது அபாண்டத்தை சொல்லக்கூடிய அடிகள் இருக்கு. முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ஒரு ஆணவம் பிடித்தவர் என்று சொல்லக்கூடிய அடிகளும் இருக்கு. நம்ம மதிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன எழுதி ஒரு அடியை சொல்லிடுறேன் பாருங்க. قد قلت بالجدن من مولاك مؤتمرا قدمي على رقبات الأولياء ترى. இப்படி ஒரு அடி வரும்.
யாக்குத்துபான மௌலுது அட்டாச்சு யாக்குத்துபா வரும். மௌலுதோட சுபான மௌலுதோட இணைச்சு யாக்குத்துபான் படிப்பாங்க. முஹிதீன் மௌலுது அது பேர் முஹிதீன் மௌலுது இல்லையா, அது யாக்குத்துபான் பேர் போட்டிருக்கான். முஹிதீன் மௌலுது உள்ளதான் எழுதி வச்சிருக்காங்க. என்ன அர்த்தத்துக்கு? அது குளித்தபில் இதுமின் மௌலாக்க மௌத்தமிரா. இது ஓதக்கூடிய காலத்துல இதெல்லாம் நாங்கள் தெரியாம நாங்க ஓதிப்பட்டோம். சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா சில எத்தனை முதல்ல சொன்ன எத்தனையோ சினிமா பாடல்களை விட கேடு கட்டவை மௌலுது நீங்க விளங்கிடுங்க. ஏன் சினிமா பாடலை இஸ்லாமிய பேரில் அவன் கொண்டு வரவில்லை, அவன் ரூட்டு தனி. மௌலுதுகள் இன்னைக்கு இஸ்லாத்தில் உள்ளது போல காட்டப்படுகின்றன. பக்தி பரவசத்தோடு இன்னும் சொல்ல போனால் குர்ஆனை விட மௌலுது உயர்வாக கருதப்படுதா இல்லையா? இதே கருத்துக்கள் மாற்று மதத்தில் இருந்தா அது தப்புமா. இது மாதிரி ஒரு இந்து மதத்திலேயோ ஒரு கிறிஸ்தவ மதத்திலேயோ அதெல்லாம் கேட்டு பாருங்க, அது பெரிய தப்புமா. உதாரணமா ஒரு பாட்டு இருக்குல்ல, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். சொல்லாமா? கேட்டு பாருங்க. அசவில்லா சொல்லக்கூடாமா. இது ஒரு நபியை சொல்றதான். அவங்க வேணா இயேசுதலாம், நம்மளை பொறுத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. கேளுங்கள் தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு. இதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் அல்லாஹ்ட்ட தேட சொன்னான்னு சொல்லிட்டு போயிடலாம், இவன் தப்பா வழங்குறான்னு சொல்லிட்டு போயிடலாம். இத கூடாதுமா. இன்னொரு பாட்டு இந்து சகோதரத்தில் உள்ள பாட்டு, அவங்களுடைய மதப்பாட்டு. அந்த பாட்டை பாருங்க. அந்த பாட்டுல மௌலுதை எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. இன்னபை தன்னந்த சாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி வஜ்ஹுகல் வல்ல. என்ன பாட்டுன்னு தெரியல, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இன்னபை தன்னந்த சாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யத்தின்னாசு பில் ஹுஜஜி. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா வருதா? அந்த பாட்டோட மௌலுது வருவோம். நாங்க ஒரு காலத்துல தெரியாது, உங்க அந்த பாட்டை படிச்சாதான் உங்களை கண்டுபிடிக்க முடியும். சும்மா பக்தி பரவசம் நாங்க நீங்க தலையாடிட்டு இருப்பீங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இதை பாடலாம் அப்படிலாம் சிரிக்கின்றான். ஏன் அது எப்படி இங்க சிரிக்கிறது எப்படி அங்க கேட்கும்? கேட்க இல்ல. யா முஹிதீன் கூப்பிட்டா அவர் பக்கத்தில் எப்படி கேட்கணும்? அதான கேள்வி. அதை விளங்கி வச்சிருக்கீல்ல. அட அவர் அல்லாஹ்வுடைய அடியார் நம்பு, இவனே அல்லாஹ்வுடைய அடியார் நம்பு, நல்லவனாக. இரண்டாவது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட யாரையும் அழைக்காதே. என்ன யா முஹிதீன்? யா முஹிதீன் யார்? முஹிதீன் யாரு சொல்லுங்க பாப்பா. யாருக்காவது முஹிதீனை பற்றி மறுமையில் ஏதாவது அல்லாஹ் கேட்பானா? நான் கேட்கிறேன். என்கிட்ட வந்து நீங்க கேட்கறீங்க முஹிதீன் என்றால் யார் தெரியாது, நான் என்ன காப்பிடா? உங்கள்ட்ட ஒரு கேட்கிற முஹிதீன் யார் தெரியாதியா? தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. முகமது நபியை தெரியாவிட்டால் காஃபி முஸ்லிம் இல்லை. அதை தெரிஞ்சு வச்சிருக்கேன். யா முஹிதீனை கூப்பிட அதை எழுதி வச்சிருக்காங்க. இதாவது திருப்பரங்குன்றம் திருத்தணி தான் 500 கிலோமீட்டர். இவன் என்ன செய்யறான்? எங்க போகுது? இங்க இருந்து இந்தியால இருந்து பாக்தாத் பிளைட்ல ஏறி போகுது. ஐட்டம் பிளைட்ல ஏறி அப்படி போயிட்டு வருது, அது சுத்திட்டு வருதாமா. என்ன வமை யூனாது சிமி அல்ஃபம் பி கல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி ஷர்மன் லி அஃவதிஹி ஆஜத்துஹு முஸ்ரிஅம் மின் அஜ்லி தஅவதிஹி ஃபல்யதுஉ யா அப்துல் காதிர் முஹ்யியத்தீன். என்ன அர்த்தம் இருக்கு? இங்க உட்கார்ந்துட்டு நீ 1000 கூட முஹிதீன் 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 போடு, ஓடி வந்துருவாருங்க. அப்ப பக்கத்துல காதுல விழுமோ? மதுரையில் இருக்கிறது கேட்டு திருத்தணி கூடாது, இங்க இருந்து கேட்ட எப்படி விழுவோம் முஹிதீனுக்கு? அப்ப முஹிதீனை மறைமுகமாக கடவுள் என்று நினைக்கிறான். வேற என்ன அர்த்தம்? அல்லாஹ் அல்லாஹ் நபியையே அழைக்க கூடாது. யார் நபியே அழைக்க கூடாது. பாங்கில் கூட பாரு, யாரால அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளவுதான் செய்தி தான். முஹம்மதே அப்படியே வருது. உடனே சொல்லுவாங்க அத்தையாத்த ஐயுஹன் நபியுன்னு வருத. நபியே நபியே என்று சொல்லி வருதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் மாதிரி சொல்லி தர்றாங்க. நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, நீ பிரார்த்தியுங்கள் எனக்கு வந்து கிடைச்சணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் அத்தையாத்துல. எந்த சஹாபியாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது நபியே அப்படின்னு இருக்காங்களா? ஸலாம் அலைக்கும் சொல்லுவாங்க. இறந்தவர்கள் எந்த சஹாபியா அப்படி கூப்பிட்டுருக்காங்களா? ஐயோ நபின்னு வருது இல்ல.
ரசூலுல்லாஹ் மூத்தா பிறகு யா நபி ஸலாம் அலைக்கும் என்ன சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லும்படி ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்காங்களா? நபி வழியை ஆதாரம் காட்டணும், நபி வழியை ஆதாரம் காட்டணும். குர்ஆன்ல ஆதாரம் காட்டணும். இது வழிகேடு பிதத் மட்டுமல்ல, விஷம கருத்துகள் நிறைந்திருக்கக்கூடிய இடங்கள் அதுல கிடக்கு. என்ன விஷம கருத்து சொல்றான் பாருங்க. கஃபிரு அன்னி துனூபி வஃபுலி அன் ஸய்யாத்தி அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் பிஜே, எம்ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஈகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் எம்போ டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. கஃபிரு அன்னி துனூபி, என் துனூப்னா பாவம், லம்பு துனூப், என்னுடைய பாவங்களை நீக்கிவிடுங்கள். இது யார்கிட்ட சொல்றேன்? அல்லாஹ்வே சொல்றேன். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அவுலியாவிடமோ நபிமார்கள் இப்படி கேட்கலாமா? கேட்க முடியுமா? கேட்டா நீ முஸ்லிமா? அது பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு எங்க உட்கார்ந்துட்டு வன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, அங்க உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வுடன் யாரையும் அழைக்காதேங்கறான் அல்லாஹ் குர்ஆன்ல. பள்ளிவாசல்ல அல்லாஹ் தவிர யாரையும் அழைக்க கூடாது. இப்படி பேசுவோமா? நாளைக்கு சும்மால பேசுவாரு, பள்ளிவாசல் யாரையும் அழைக்க கூடாதா? நாங்கள் பள்ளிவாசல் மோதினாரே என்று அழைக்கிறோமே, அது தவறா? கேள்வி. பள்ளிவாசல நீ மோதினாரன்னு கூப்பிடுறியா? அதையே நாங்க சொல்றோம். பள்ளிவாசல மோதினாரன்னு நீ கூப்பிட்டு அவர் என்னத்தான் பாரு, எத்தா மோதினார என்ன டீ வாங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்ல வாங்கிட்டு வந்து தருவாரு. முஹிதீன் நீ கூப்பிட்டிய, எப்ப வந்து கேட்டாரு முஹிதீன், என்னத்தா கூப்பிட்டீங்களான்னு வந்தாரா முஹிதீன்? சொல்லு ஆதாரம் கட்டு வந்து அவர்கிட்ட எதையாவது சொன்னியா? அடே, ஒரு மனிதனை அழைப்பதை அல்லாஹ் சொல்லல, அழைக்கலாம். ஒரு மனிதன், உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன், உயிரோடு இருக்கிற மனிதன் அழைக்கிற பத்தி அல்லாஹ் தடுக்கல. அது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அழைச்சிருக்காங்களே உயிரோடு இருக்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ் லட்சம் தரம், ரசூலுல்லாஹ் யா அபூபக்கர் அழைச்சிருக்காங்களே, ரசூலுல்லாஹ் மூத்தான பிறகு யா ரசூலுல்லாஹ், இதை காட்டு ஆதாரம். அதான் கேள்வி. அதுதான் சும்மா கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஒருவர் மற்றவரை கூப்பிடுறது தப்பு இல்ல, கூப்பிடுறத சொல்லல, அழைக்க சாதா அழைப்பை நம்ம சொல்லல, அல்லாஹ்வை அழைக்கிறோமே அதுபோல அழைக்கலாம். என்ன? அல்லாஹ் தான் வரமாட்டான். யா முஹிதீன் அழைச்சா வருவாரா? முஹிதீன் வரமாட்டார். யா அல்லாஹ் அழைச்சா அல்லாஹ் வருவானா? வரமாட்டான். யா முஹிதீன் பதில் தருவாரா? தரமாட்டாரு. அல்லாஹ் பதில் தருவானா? தருவான். எப்படி தருவாங்கிறது பிரச்சனை. என்ன கேட்கிறான்? முஹிதீன் நீ கூப்பிடுறிய, முஹிதீன் பதில் தருவானா நம்ம கேள்வி கேட்கிறோம். உடனே அவங்க என்ன கேள்வி கேட்க, நீங்க அல்லாஹ்னு கூப்பிடுறீல, அல்லாஹ் மட்டும் பதில் தந்துட்டானோ? இது என்னமோ நம்ம மேல உள்ள காலத்துல கேள்வி கேட்கான். இப்படி கேட்டா நீ முஸ்லீமே இல்லைன்னு அர்த்தம். முஸ்லீம் இல்ல. ஏன்? அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் பதில் தருவான். எப்படி தருவான்னு சொல்றேன். உதாரணமா மழை இல்ல நாட்டுல, ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்படுறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை தாரப்பேன்னு எல்லாரும் துவா செய்யறோம், கேட்கிறோம், அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அழைக்கிறோம் அல்லாஹ்வை. மழை பேஞ்சிடுச்சு, என்ன அர்த்தம்? அல்லாஹ் பதில் தந்துட்டான்னு அர்த்தம். வேற வந்தா பதில் தருவான்? ஒரு ஆளு குழந்தை இல்லையா, அல்லாஹ் ஒரு குழந்தையை தான் நீங்க கேட்கிறீங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்றீங்க, குழந்தை பிறந்தாச்சு, அல்லாஹ் பதில் தந்துட்டான். முஹிதீன் மழையை கேட்டு அவர் பதில் தந்தாரு மாதிரி அதான் கேட்கிறோம். அல்லாஹ் வந்து பதில் நேரடியா வந்து தரமாட்டான். இது மாதிரி முஹிதீனா? அதான் கேள்வி. அவன் முஹிதீன் அப்படித்தான், மழையை நம்ம கேட்டுருவோம் வந்துட்டு அவர் தந்துட்டாரு. இதுதான் ஷிர்க், வேற என்ன? முஹிதீனை அல்லாஹ் வாக்குறதுக்கு அர்த்தம் இல்லை. முஹிதீனை என்ன போல ஒன்ன போல என்ன, நான் மூத்தா போயிட்டா என்ன கதி? அதுதான் முஹிதீன் மூத்தா போயிட்டாலும் மூத்தா போனது. நீங்க மூத்தா போயிட்டா ஏதாவது செய்ய முடியுமா? உயிரோடு இருக்கும்போது அழைப்பது என்பது வேறு.
அதுல பதில் வரும். அதை நானா சொல்றேன், இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி அலஹும் அர்ஜுலன் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதி யப்ஷூன பிஹா அம்லஹும் ஐனி யுபஸிருன பிஹா அம்லஹும் ஆதானி யஸ்மஊன பிஹா. நீங்கள் அழைக்கிறீர்களே, கூப்பிடுகிறீர்களே, பிரார்த்திக்கிறீர்களே, கையேந்துகிறீர்களே, அவர்களுக்கு நடக்கும் கால், கை, கண்ணு, காது இருக்கா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நீ முஹிதீனை கூப்பிட்டியே, நடந்தது கேட்டாரா? கொலிதோ சுரக்காக்கும் சிம்மக்கீதி பலாத்துந்திரோன், அத்துணை பேர்களையும் அழைத்து விட்டு எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யட்டும் பார்க்கலாம் என்று நபியே நீ சவால் விடுங்களாம். அப்படின்னா என்ன? இப்ப நான் சவால் விடுறேன், உங்க எல்லா அவுலியாக்களையும் கூப்பிட்டுங்க, போ முஹிதீன்ல இருந்து லோக்கல் அவுலியா உள்பட எல்லாத்தையும் கூப்பிட்டு அத்தனை பேர்களும் சேர்ந்து என்ன நாசமாக்கட்டும் பார்க்கலாம் சவால். என் முடிய கூட செய்யல, என் முடி இன்னும் கோபப்படுத்த மசனுன்னு சொல்றாங்கல்ல, அது ஒன்றும் தப்பு கூட கிடையாது. மயிர்கூச்செறிதெல்லாம் சொல்லத்தான் செய்யறோம். மயிர் இலையில் வீடு எப்படி சொல்றது இல்லையா? மசனுக்கு அசைக்க நினைக்கூடாது. கோபத்தில் சொல்லும்போது என் மசனை கூட அசைக்கலாது. கோபத்தில் சொல்லும்போது சில வார்த்தைகள் வந்து ரெண்டு ஒரே அர்த்தமா இருந்தாலும் எஃபெக்ட் இல்லாத சாதாரணமா சொல்றது. ஒரு ஆளை திட்டுறீங்க, எப்படி திட்டுறது? டேய் போடா மயிறு அப்படித்தான் சொன்னா தான் கோவம். போடா முடி அப்படின்னு சொல்ல முடியும்? முடியா? கோபத்தில் எப்படி காட்டுவேன்? செருப்பால் அடிப்பேன் அப்படிங்கணும். உன்னை காணடியால் அடிப்பேன், காலனியால். எனக்கு எதை பார்த்துட்டு கேளாது. எஃபெக்ட். அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வலா முஅத்திய லிமா மனஅத. அல்லாஹ் சொல்லி தர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் நீ தந்ததை தடுப்பவன் எவனும் இல்லை, தடுத்ததை தருபவன் எவனும் இல்லை. அல்லாஹ் இஸ்லாத்தின் அடிப்படை அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ் அல்லாஹ் என்ன எதையும் செய்ய முடியும். வேற ஒரு தூசி மேல விடுறாருன்னா அல்லாஹ் நாடணும், இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. சர்ச்சையில நான் இதோட கீழே இறங்குறேன்னு வைங்க, படான்னு கீழே விழுந்துட்டேன், காலில் அடிக்கடி விழுந்துட்டேன், என்ன சொல்லுவான்? பார்த்தீர்களா அவளியா? கிளிப்பாரு அவளியா. அல்லாஹ் நானா என் கால் உடையும், அல்லாஹ் நாடல பீரங்கி வச்சு அடிச்சாலும் உடையாது. அப்படி நம்பணும். இந்த நம்பிக்கை தானே ஒரு முஸ்லீம் நம்பணும். அல்லாஹ் செய்வாங்க, நம்மளுக்கு முஹிதீன் செய்வாரு, ஒப்பார் போவாரு, இங்க இருந்து பாக்தாதுக்கு போகுது வைக்குது. என்ன கூத்து பண்ணிட்டு இருக்காங்க? முஹிதீன் மூல் ரசூல்லா மூல் கொண்டு வந்து அப்படி மெதுவா முஹிதீனை கொண்டு வரதுக்கு ரசூல்லா மூலத்தை கொண்டு வந்தாங்க. சொல்ல போனா சுபான் மூலம் கொண்டு வந்தானுங்க. சுபஹான் ரசூல்லா புகழ்றீல, யோக்கியனா இருந்தா என்ன செய்யணும்? ரசூல்லா புகழ் அபகரிக்க போல உன் பேச்சுக்கு உன்னுடைய புகழ் சரி என்று வைத்துக் கொண்டான். ரசூல்லா புகழ்ந்துட்டு அபூபக்கர் சித்திக் புகழ்ந்துட்டு உமருக்கு வா, அப்புறம் உஸ்மானுக்கு வா, அலிக்கு வா, அப்புறம் சஹாபாக்களுக்கு வா, அப்புறம் ஒன்னு என்ன ரசூல்லா அடுத்த உடனே முஹிதீன் எங்க இருந்து வந்தார்? முஹிதீன் அடி சஹாபாக்களால் வாழ்ந்தார்கள், அவங்களுடைய வாழ்க்கை நெறிகள் இருக்குது, அவர்களை பற்றி குர்ஆன் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹுங்கறான். இவர் யாரு முஹிதீன்? நான் கேக்குறேன். இவரை சும்மா சொல்லிட்டா கூட பரவாயில்லையே, என்ன சொல்றான்? கது குல்த பில் யதீமின் மௌலாக்க மூத்தமிலா அப்படிங்கறான். மௌலுதுல அந்த மீலாது மீலாது போட்டுக்கிட்டு இந்த மௌலுதுல எதை கொண்டு வர்றான்? யா குத்துபாவுல யா குத்துபா முஹிதீன் மௌலுது எதை கொண்டு வர்றான்னு சொன்னா யா குத்துபாவுல சுபஹான மௌலுதுன்னு போட்டுக்கறான். அதுல முஹிதீனை கொண்டு வர்றான் கடைசியில. என்ன சொல்றான்? கது குல்த பில் யதீமின் மௌலாக்க மூத்தமிலா. முஹிதீனே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு அனுமதியை பெற்றீர்கள், எடுத்தெடுப்பில் ஃப்ராடு. அதனால அடுத்த அல்லாஹ் எப்படி அனுமதி பெற முடியும்? குர்ஆன்ல அனுமதி இருக்குன்னு நம்ம சொல்லலாம், இருந்தா ஹதீஸ்ல அனுமதி இருக்குன்னு சொல்லலாம். அல்லாஹ் எனக்கு அனுமதி இருந்தானே எதை சொல்லணும்? குர்ஆன் நம்ம அல்லாஹ்ட்ட தொடர்பு இருந்தா சொல்ல முடியும். அல்ல அல்லாஹ் எல்லாருக்கும் அனுமதிச்சிருக்கான், குர்ஆன்ல ஆதாரம் இருக்குங்களாம். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்றீர்களா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்க்கு ஜிப்ரீல் வந்தது போல முஹிதீனுக்கும் வந்தாருன்னு சொல்ல வர்றான். வேற என்ன அர்த்தம் இருக்கு? இது பத்தாதா? இது கிழிச்சு குப்பையில விசாரிக்க இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆதாரமே தான். அது மட்டும் இல்ல, குர்ஆனை விட மௌலிதுகள் மதிக்கப்படுவது ஒரு காரணம். அது நான் முதல்ல சொன்னேன். குர்ஆனை கூட குர்ஆன் சொல்லிட்டு போயிருவாங்க. மௌலிது எப்படி சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? மௌலிது ஷரீஃப். ஏன்னா மௌலிது ஷரீஃப் கண்ணி மிக்க கழுத, மான் மிக்க பன்னிக்குட்டின்னு சொல்ல மாதிரி. பன்னிக்கு என்ன மான்குட்டிக்க? குப்பை கூடுது, விஷ கருத்து. குர்ஆன் ஷரீஃப்னு சொல்லு. மாண்புமிக்க குர்ஆன், மாண்புமிக்க திரு குர்ஆன். இந்த திருல கூட ஒரு கூத்து இருக்கு. ஒரு காலத்தில் திருலாம் சொல்லக்கூடாது, நாங்க எதிர்ப்பாரு. திரு அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடாது, அதெல்லாம் காப்பிருக்கு சொன்னது. நாங்க திருக்குறான்னு சொல்லாமா? இந்த மாதிரி குண்டக்க மண்டக்கெல்லாம் பேச என்ன ஒரு திருக்குறான் சொல்றோம், திருநபி சரித்திரம் தான். ஏன்னா முஸ்லீம்களுக்கு ஜனாப்னு தான் சொல்லணும். எங்க அதர்த்தே சொல்லணும், ஜனாப்னு தான் சொல்லணும். காபிர்களுக்கு தான் திருன்னு சொல்லுவாங்க. அப்ப திருமணம்னு சொல்லத்தானே தான் ஜனாப் மனம் சொல்றோம். என் பையனுக்கு ஜனாப் மனம் வச்சிருக்கு வாங்கல. பொம்பளை பிள்ளை இருந்தா ஜனாபி மனம் அப்படியா சொல்ற? விவரம் கிடையாது, ஒரு விவரம் கிடையாது. அடே திருங்கிற வார்த்தையை குர்ஆனுக்கு திருக்குர்ஆன் சொல்ற, அப்புறம் ஏன் சொல்லக்கூடாது? அப்ப விளங்கல அவனுக்கு. ஒரு பக்கத்தில் ஒன்றை ஏற்றுக்கொண்டு மறுபக்கத்தில் மறுத்துக் கொண்டிருக்கிறான்.
கேக்குறான்ல இது செய்யக்கூடாதுன்னு இருக்கானு, அதெல்லாம் என்ன ஒரு பக்கத்துல ஏத்துக்கிட்டான், ஒரு பக்கத்துல பாங்க அஸ்ஸலாத்து கைரும் சுபுலான்னு சொல்லணும்ங்கிறான். ரசூலுல்லாஹ் எல்லாம் செய்யலாம் 10 தொழுகை சொல்லவாயிர ஒரு வந்து என்ன செய்யறான், சுபு 4 ரக்காத் தொழுகிறான் அப்படி வச்சுக்குவோம். சுபு என்ன செய்யலாம் 4 ரக்காத் தொழுகிறான். ஏன்டா 4 ரக்காத் தொழுகிற, 2 ரக்காத் தான் ஹதீஸ்ல இருக்கு, ஹதீஸ்ல 2 ரக்காத் தான் இருக்கு, 4 ரக்காத் தொழக்கூடாதுன்னு இருக்கா சுபு, இப்படி கேட்டாம்னா எதையாவது செய்ய முடியுமா இப்படி கேட்டா யோசிச்சு பாருங்க. அப்போ இவர்கள் அதாவது ஒரு அடிப்படையை விளங்கவில்லை. குர்ஆன் என்ன சொல்றது அது இஸ்லாம், நபிகள் பெருமான் என்ன சொல்றாங்க அது இஸ்லாம். ரசூலுல்லாஹ்வோட ஜிப்ரீல் வரத்து க்ளோஸ் வரமாட்டார், வஹியை கொண்டு வர மாட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஷாபிமாம் வீட்டுக்கோ ஹனபிமாம் வீட்டுக்கோ முஹீத் அப்துல் வீட்டுக்கோ ஜிப்ரீல் வருவாரா? வர்றாரு நம்பினா என்ன அர்த்தம், அவர் நபின்னு அர்த்தம். வேற என்ன, முஹீத்தீன் அப்துல் ஜிப்ரீல் வந்தாரு என்ன அர்த்தம், முஹீத்தீன் நபிங்கிற அவன் நபிகள் பெருமான இறுதி நபி என்ன அர்த்தத்துல சொன்ன. இந்த காதியானிகள் ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி கடைசி நபி இல்லன்னா காபிரன் ஃபத்வா கொடுக்கறமே தீர்ப்பு செய்யறமே அதான் நடக்குது. உங்க மறைமுகங்கள் அறியாம சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அல்லாஹ்விடத்தில் ஒரு அனுமதி பெற்றார் முஹீத்தீன். எப்படி பெற்றாரு? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் முஹீத்தீனை பத்தி எங்கயாவது நான் முஹீத்தீனுக்கு ஸ்பெஷலாக ஒரு அனுமதி கொடுத்தேன்னு காட்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா எனக்கு பிறகு முஹீத்தீன் ஒரு ஆள் வருவாரு, அவருக்கு அல்லாஹ் தஆலா ஸ்பெஷல் அனுமதி கொடுப்பான், காட்டுங்க. ஏன் காட்ட முடியல? இல்லை, பொய், பித்தலாட்டம். அவ்வளவு பித்தலாட்டம் பண்ணி வச்சிருக்க. அல்லாஹ் இடத்துல அனுமதி பெற்றார். சரி, என்ன அனுமதி பெற்றார் வேணும்ல? என்ன நினைக்கிறானா முஹீத்தீனை சாதாரண அவுலியா மாதிரி கூட நினைக்கல, ரசூலுல்லாஹ்வை விட உயர்வாக, சில இடங்களில் அல்லாஹ்வை விட உயர்வாக நினைச்சிட்டு இருக்கான். சாதாரண விஷயம் கிடையாது. சில ஊர்கள்ல இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ்னு சத்தம் போடாத ரொம்ப வலிக்கும், முஹீத்தீன் சத்தம் போடு படுவாய் போயிடுவோம். அப்படி இந்த கேடுகள் உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்கும், முஹீத்தீன் சத்தம் போடு. என்னைய ஒரு மோள சொல்லிச்சுல காயல் படத்தில் நான் மோழுது இந்த மாதிரி பயான் மோழுத பத்தி பேசி இறங்கிறேன். அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். மோழுத பத்தி அழகா பேசுறீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நேர்வழி காட்டல, வழி கட்டலாமா, ஹிதாயத்து காட்டலாங்கிற அந்த பொம்பளை. அப்ப இதெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? முஹீத்தீன் சத்தம் போடு. எத்தனை பொம்பளை அது மாதிரி சொல்றான்? முஹீத்தீன் சொல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான்ல, ஒரு பொம்பளை என்று சொல்லியிருக்கு, எனக்கு சொந்தக்கார பொண்ணு. முஹீத்தீனை பத்தி குர்ஆன்ல வருது, அது எங்க யௌமி இதின் பிஜஹன்னம்னு ஒரு இடத்துல வருது. யௌமி இதின்னா அன்றைய நாள். அந்த பொம்பளை தக்கன வசதி முஹீத்தீன் பிஜஹன்னம்னு வருது. யௌமி இதின்னா அன்றைய மறுமை, அந்த நாள் யௌமுல் கியாமத் இருக்குல்ல, யௌமி இதின் அன்றைய நாள். இந்த பொம்பளை என்ன சொல்லுது, இந்த அம்மா முஹீத்தீன் பிஜஹன்னம, அது இருந்தா என்ன அர்த்தம் அந்த பொம்பளைக்கு தெரியல. ஜஹன்னம்னா நரகம், முஹீத்தீன் பிஜஹன்னம்னா முஹீத்தீன் வந்து நரகத்தோட அர்த்தம். அது என்ன அர்த்தம் அப்படி இருந்தா அது கூட புரியல. அது கதைகளையும் கப்சாக்களையும் கற்பனைகளையும் கனவுகளையும் நம்பக்கூடிய உலகமா முஸ்லிம் சமுதாயம் நிறைய ஆயிடுச்சு. இது அஜத் மாதிரி எடுத்து சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்டா ஒரு பொம்பளை சொல்லிச்சுல, இதே அதை இப்ப சொன்ன அதே சொந்தக்கார பொம்பளை தான், ஒரு 60-65 வயசு இருக்கும். ஒரு கொடியை தூக்கிட்டு போச்சு. கொடின்னு அந்த யானையில கொசுறு கொடி தெரியுமா? கொசுறு கொடி, பெரிய கொடி இல்ல, கொசுறு கொடியெல்லாம் கட்டுவாங்க பாத்திருக்கீங்களா? ஒரு சின்ன கம்பல ஒரு சின்ன இதை கட்டு அடிசன சின்ன நேமிதை மட்டும் போய் கட்டுவாங்க. அந்த அம்மா எடுத்துட்டு போகுது, பக்கத்துல ஒரு பொம்பளை தான் போகுது. அப்துல் ரஹ்மான், என்னம்மா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வேலைக்கு போறேன், எங்க போறீங்க? நைட் அப்துல் காதர் ஜெயலானி என் கனவுல வந்து இந்த கொடியை கட்டிட்டு வான்னு சொன்னாஹா. அப்படியா? என் கனவுலே வந்தாங்க. அப்படியா? என்ன சொன்னாஹா? உன்னை மட்டையால அடிக்க சொன்னாஹா. அதை எப்படி சொல்லிருப்பா? உன் கனவுல வந்து அப்படி சொன்னவர் யாரும் எப்படி சொல்ல மாட்டாரா? என்ன ஒரு ஆதாரம் பாருங்க. அடே ஆதாரம், இந்த கொடியை குர்ஆன்ல காட்டு ஆதாரம், ஹதீஸ்ல காட்டு, ரசூலுல்லாஹ் இதை கேட்ட இதையெல்லாம் பேச மாட்டாங்க. சும்மாக்கல்ல பேசினா அவங்களுடைய வாழ்க்கையில உதவுங்கிறோம், சிக்கலாயிரும், வயிறுல சிக்கலாயிரும், உணவு சாப்பாடு சம்பாதிக்க சிக்கலாயிரும். எவ்வளவு பெரிய பச்சை பொய்யா அபாண்டமா தைரியமா எழுதி வச்சிருக்கான். கது குல்தபில் எதிரிமின் மௌலாக்க முத்தமிழா, உன்னுடைய எஜமான் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஒரு அனுமதியை பெற்றீர்கள், பெற்றதாக சொன்னீர்கள். அது குல்த, நீங்க தான் சொன்னீங்க. முஹீத்தீன் சொன்னாராம். பொய் அவர் சொல்லியிருக்க மாட்டாரு, அவர் சொன்னதாக இவன் பொய் சொல்றான். இல்ல இல்ல அவர் தான் சொன்னாரு அப்படின்னா அவர் அவரு இல்ல, அது விளங்க இல்ல. முஹீத்தீன் அப்படிதான் சொன்னாரு என்ன அர்த்தம்? அவர் வழியில்லா இல்ல, அவர் வழியில்லா இருந்தா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. ஏதாவது ஒண்ணு ஒத்துக்க, ரெண்டு முரணு. இறைநேசராக இருந்தால் பொய் சொல்ல மாட்டார் அல்லாஹ் மீது. அவர் அல்லாஹ் மீது பொய் சொன்னால் இறைநேசர் இல்லை. அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? கதமி அலா ரகபாத்தில் அவுலியாயி தூரா. நான் ஏத்த பெரும்பாலும் வார்த்தை தான் ஒன்று சொல்லுவேன். இதுதான் முஹீத்தீன் மூலத்திலே வேற வார்த்தைகள் வருது.
அதனால அதை சொல்ல இதே கருத்தை வெவ்வேறு வார்த்தைகளை சொல்றாங்க. வெவ்வேறு வார்த்தை கூறினார்கள் சொன்னார்கள் சொன்ன மாதிரி ஒரே கருத்தை வெவ்வேறு வார்த்தைகள் இதை சொல்றாங்க. என்ன அர்த்தம்? கதமி அவர் சொன்னாராம் அல்லாட்ட. கதமீனா என் கால், என்னுடைய கால் அர்த்தம். கதமீனா என்னுடைய காலுக்கு கீழே. முஹிதீன் சொல்றாராம் கதமி என்னுடைய காலுக்கு கீழே அலா ரகபாத். ரகபாத்னா பிடரி. அலா ரகபாத்தில் அவுலியா ஐதுரா, மற்ற அவுலியாக்களுடைய பிடரி எல்லாம் என் காலுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று தான் விரும்பினேன். இந்த விரும்பிய இந்த விஷயத்தை நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்று உங்களுக்கு கூறுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள், சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்.ஐ. சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கலையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. காலுக்கு கீழே பிடரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில சொல்றாருந்தா, அதாவது அல்லாஹ் என்ன சொல்லிருக்காருன்னா, முஹிதீன் யா அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவுலியாயும் சங்கில மிதிக்கணும் இருக்காரு. வேற என்ன அர்த்தம் இருக்கு? பிடரிகள் இருக்க சங்கில மிதிக்கணும். அது மட்டுமல்ல, மற்ற அவுலியாக்கள் தன் காலுக்கு அடிபணிய வேண்டும் என்று அகம்பாவம் கொண்டார். அப்படிதான் அர்த்தம் இருக்கு. அவர் கொல்லல, அவர் சொல்லலன்னு சொல்லி தப்பிச்சுக்குவேன். அப்படி அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. எவனோ ஒரு விஷமி எழுதியிருக்கான்னு சொல்லாதான் கரெக்ட். அவர் சொன்ன ஆணவம், அகம்பாவம், இந்த அகம்பாவத்தை அல்லாஹ் சரி என்றான். என்ன ஆகுறது? அதலும் மிம்மரிஸ்தரா அல்லாஹி கதிபன், அல்லாஹ் மீது பொய் சொல்பவனோட அயோக்கியன் யார்? குர்ஆன் கேக்குது, அல்லாஹ் கேட்கிறான். ஏன்னா ஏன் மீதே பொய்யா? ஒரு மனுஷன் மீதே பொய் சொல்லக்கூடாது. என் தூதர் மீதே பொய், அப்புறம் ஏன் மீதே பொய்யாடா? அல்லாஹ் மீது பொய் சொன்னா என்ன அர்த்தம்? அவன் அல்லாஹ்வை பார்க்கறான்னு அர்த்தம். நான் இருக்கேன், என் முதலாளி சொல்லாதவனும் உங்களை சொல்லாத சொல்லிட்டு ஒரு வேலை வாங்குறேன். என்ன அர்த்தம்? நான் முதலாளின்னு அர்த்தம். முதலாளி மாதிரி என் சொல்ல நீங்க கேட்கணும்னு நினைச்சேன். முதலாளி விடுவானா? நீ முதலாளியா நான் முதலாளியா? ஒரு முதலாளி ஒத்துக்க மாட்டேங்கானே. ஒரு கடை முதலாளி படைச்ச ரப்புல் ஆலமீன் ஒத்துக்குவானா? லா தகூமு கமா யகூமுல் ஆஜிம் யுஅஸிமு பஅதஹும் பஅதா. உங்களை சிலருக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வது போல எனக்கு எஞ்சி நிற்காதுன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எஞ்சி நிற்காத. உனக்காக பிறர் எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்பினால் நீ நரகவாதி என்று காட்ட எச்சரித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மார்க்கத்தை உட்கார்ந்துக்கிட்டு இவர் பிடரியின் கால கீழே வைகி போ. அதுக்கடுத்து யாகௌசுல் அஅலமுகுல் லத்தஹரி வல் ஹீனி அப்படிங்கிறான். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் காப்பாற்றக்கூடிய ரட்சகரே நீதான்னு பச்சையா சொல்றான் முஹிதீன். பச்சையா, இது பச்சையா நேரடி அல்லாட்ட என்ன சொல்லணுமோ அதான சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சஹாபி வர்றார், மாஷா அல்லாஹு வஷேத அப்படிங்கிறார். யார சொல்லலாம்? நீங்களும் அல்லாஹும் நாடியது நடந்தது அப்படி சொல்றாரு. நீங்களும் அல்லாஹும் நாடியது நடந்தது. இது ஒரு மேலோட்டமா பார்க்கணும், தப்பு ஒண்ணும் கிடையாது. மேலோட்டமா பாருங்க. இப்ப நானும் அல்லாஹ் நாட நடக்கத்தானே செய்யும். நீங்களும் அல்லாஹ் நடக்காதா? இப்ப உதாரணம் இந்த மீட்டிங் நடக்குது, இது யாருடைய நாட்டில் நடக்கு? அல்லாஹும் நாடினான், நம்மளும் நினைச்சோம். நம்ம ரெண்டும் நினைக்காம நடக்குமா? நாமும் நாடி இருக்கிறோம், அல்லாஹும் நாடி இருக்கிறான். அப்ப அல்லாஹும் நாமும் நினைச்சா இது நடக்குது. நான் நினைக்காத பேச மாட்டேன், நீங்க நினைக்காத உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. நானும் பேசணும்னு நினைக்கணும், நீங்களும் கேட்கணும்னு நினைக்கணும். இப்படி நினைச்சாதான் உட்காருவோம். ஆனாலும் ரசூலுல்லாஹ் வந்து எப்படி சொல்றாங்க? நீங்களும் அல்லாஹும் நாடியதுன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையில் மேலோட்டமா தப்பு இல்ல. ரசூலுல்லாஹ் நிப்பாட்டு, என்ன நீங்களும் அல்லாஹும் நாடினார். அல்லாஹ் நாடியது நடந்தது, அல்லாஹ் நாடினான். சும்ம மாஷா அல்லாஹு சும்ம ஷேத, அல்லாஹ் நாடினான் பிறகு நீங்கள் நாடினீர்கள் சொல்லு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதுல என்ன வித்தியாசம்? இந்த ஒரு சின்ன வார்த்தை போட்டதுல என்ன வித்தியாசம்? அல்லாஹ் நீங்களும் நாடினார், அல்லாஹ் நாடினார் பிறகு நீங்கள் நாடினீர்கள். இதுல என்ன வித்தியாசம்? ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு.
இதுலதான் இணை வைத்தல் வைக்கலங்கிற ரசூலா காட்டுறாங்க. எப்படின்னு பாருங்க. அல்லாஹும் நாடினா நம்மளும் நாடணும். நம்ம இந்த மீட்டிங் நடத்துறது எப்ப நாடணும்? எவ்வளவு நாள் இருக்கும் நாடி? மிஞ்சி போனா 2 மாசத்துக்கு முந்தி நாடு நினைச்சிருப்போம், அல்ல 1 வருஷத்துக்கு முந்தி நினைச்சோன்னே வச்சுக்கோங்க. அல்லாஹ் எப்ப நினைச்சான் இந்த மீட்டிங் நடத்தணும்னு? 1 வாரத்துக்கு முந்தி, 1 மாசத்துக்கு முந்தி, 1 வருஷத்துக்கு முந்தியா? இந்த உலகை படைப்பதற்கு முன்னால் அவன் நாடிவிட்டான். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நாடியதை பல கோடி வருஷத்துக்கு பிறகு நம்ம இப்ப நாடி இருக்கோம். அதனால அல்லாஹும் நானும் நாடினேன். அல்லாஹ் நாடும் ஆயிருந்தா அல்லாஹ் ஈக்குவலா நானும் ஆயிரும். இப்படி சொல்லாதீர்கள். நாங்க சின்ன விஷயம் தான் அது. எவ்வளவு ஜாக்கிரதையா சொல்லாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவன் நாடும் பொழுது நான் நாட முடியாது. அவன் சக்தி வேறு. அவன் பார்க்கிறது போல நான் பார்க்க முடியாது. அவன் செய்யற மாதிரி என்னால செய்ய முடியாது. அதனால அல்லாஹ் நாடினான், அதுக்கு பிறகு நீங்கள் நாடி யாரதான் சொல்லலாம். அல்லாஹ் நாடினான், பிறகு நாம் நாடினோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சின்ன வார்த்தையை கூட வித்தியாசப்படுத்தி இறைவனுக்கு நிகராக ஆக்கிறாதீங்கன்னு சொன்ன மார்க்க இஸ்லாம். இதுல உட்கார்ந்துகிட்டு முஹித்தீனே குல்லத்தஹரி வல்ஹீனி, நீங்க தான் எல்லா காலத்திலையும் பண்ணுது, எல்லா நேரத்திலும் காப்பாற்ற பகிரங்கமா. இன்னும் சொல்ல போனா ஒரு மறைமுகமாக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை அடுக்குறாங்க. ஷிர்க அல்லாஹ் மக்ஃபிர்லி இன்ஷித்த அல்லாஹ் மர்ஹம்னி இன்ஷித்தன ஒரு துஆ. என்ன துஆ? யா அல்லாஹ் நீ நாடினால் பாவத்தை மன்னிப்பாயாக. இதை செய்யாதீங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன, நீங்க நாடினால் பாவத்தை மன்னிப்பாயாக? நாடினால் என்று மனிதனிடத்தில் பேசலாம். இன்ஷா அல்லாஹ் நான் வர்றேன், அல்லாஹ் நானா வர்றேன், அல்லாஹ் நானா இதை செய்றேன், அல்லாஹ் நானா 1000 ரூபாய் தர்றேன். மனிதன் சொல்லலாம், அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி? யா அல்லாஹ் நீ நாடினால் பாவத்தை மன்னிப்பாயாக. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? இப்படி சொன்னா 2 அல்லாஹ் இருக்கிறது ஆயிரும். யோசிச்சு பாருங்க. நாடினால என்ன அர்த்தம்? விரும்பினால், இஷ்டம் இருந்தாலும் அர்த்தம். இந்த இஷ்டம் இருந்தால் விரும்பினாலுங்கிறது நம்ம எப்போ சொல்லுவோம்? உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கிறேன், ஒரு பைக்கை தான் ஒரு காரை தானே கேட்கிறேன், நீங்க கொஞ்சம் கிராய்க்கு பண்றிய, நீ விரும்பினா கொடு, இஷ்டம் இருந்தா கூட, இல்லைன்னா போயா, எனக்கு வேற ஆளா இல்ல அப்படின்றோம். ஒரு கடையில போய் ஒரு பொருளை கேட்கறிய, கிராய்க்க வேண்டாம், இஷ்டம் இருந்தா தான், நீ இல்லாட்ட வேற கடைக்கு போறேன். அல்லது என்ன செய்வோம்? இஷ்டம் இருந்தா கூட நாளைக்கு நீ ஏன்ட்ட வரீங்களா, அப்ப பாத்துக்கிறேன், அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். இத மாதிரி அல்லாஹ் சொல்ற மாதிரி ஆயிடும். யோசிச்சு பாருங்க. யா அல்லாஹ் நீ இஷ்டம் இருந்தாலும் என் பாவத்தை பண்ணிச்சுக்க, இல்லாட்டி போ நான் வேற அல்லாட்ட கேட்டுக்கிறேன், அப்படி ஆயிரும்ல? அது மட்டும் ஆகாது, இஷ்டம் இருந்தா கூட இல்லாட்டி போ நாளைக்கு ஏன்ட்ட வரணும்ல, இப்படி மறைமுகமா ஆயிரும். சில பெண்கள் குழந்தைகளை திட்டத்தை பார்த்திருக்கீங்களா? இவன் அலும்பு தாங்க முடியல, எந்த அல்லாட்ட போய் சொல்லம்பாங்க. இது இருக்கு. எந்த அல்லா? இந்தியா அல்லா, ரஷ்யா அல்லா, அமெரிக்கா அல்லா, சவுதி அல்லா, ஏழு அல்லா வரைக்கும் இங்க சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது. எந்த அல்லாட்ட, எந்த ஒண்ணுக்கு 2, ஒண்ணுக்கு மேல இருந்தா தான் எந்த வரணும். இப்படி சொல்லுகிறார்கள் நபிகள் பெருமானார். மறைமுகமாக உங்களை அறியாமல் இன்டைரக்டாக கூட 2 இறைவன் இருப்பதாக வந்துடக்கூடாது, ஜாக்கிரதை. உங்களை அறியாமல் கூட அல்லாஹும் நானும் நாடினாலும் அல்லாஹ் நாடும்போது நான் நாடுன்னு அர்த்தம் ஆயிரும். நாட முடியாது, பிரிச்சு காட்டு. நினைச்சிடாத அல்லாஹ்வோட. அல்லாஹ் படைச்சான், நம்ம படைக்கப்பட்டோம், அப்படி காட்டு. இன்னல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யഖ்லுகூன ஷைஅன் வஹும் யഖ்லுகூன அம்வாத்துன் கைரு அஹ்யா வமா யஷ்ஊன அய்யான யுபஅஸூன். நீங்கள் அல்லாஹ்வை விட்டு யாரை பிரார்த்திக்கிறீர்கள், அழைக்கிறீர்கள், அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் எதையும் படைக்கவில்லை. நீ அழைப்பதாக இருந்தால் படைக்கும் ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான். முஹித்தீன் எதை படைத்தார்? அதான் கேள்வி. நபிமார்களோ முஹித்தீனோ அவளே எதையா படைச்சாங்க? அல்லாஹ் அப்படி கேட்க மறைமுகமா, நேரடியாக அந்த வார்த்தை. எதை படைத்தார்கள் அவர்கள்? சரி, முஹித்தீன் ஏதாவது படைத்தாரா? சரி, படைச்சாரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். அவரை யாரும் படைக்காமல் இருந்தார்களா? 2 கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். படைக்கும் திறமையும் இருக்க வேண்டும், அவரை யாரும் படைத்திருக்கவும் கூடாது. இது அல்லாஹ் தவிர யாருக்கும் சொல்ல முடியாத, எந்த நபியும் சொல்ல முடியாத, நபிமார்களை சொல்ல முடியாது. அவுலியாக்கெல்லாம் ஏமாத்திரம். அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைத்தான், அவனைத்தான் யாரும் படைக்கவில்லை. இதுதான் அவ்வளவு கோவம் வருது அல்லாஹ். இந்த இணை வைத்தல் வரும் பொழுது கடுப்பு அல்லாஹ்க்கு அவ்வளவு வெறுப்பு. நபிமார்களின் மனைவிமார்கள் நரகவாதின் தானே அல்லாஹ் ஷிர்க் வச்சதுனால. இப்ராஹிம் நபி அத்தாக்கு நரகன் தானே ஷிர்க் வச்சதுனால. நூ நபி மகனுக்கு நரகத்தில் போய் சேர்த்து சீரழிஞ்சாங்க அல்லாஹ் குர்ஆன்ல, இன்னும் இணை வைத்ததுனால. அப்புறம் என்ன மத்தாள் முஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானி ஷானு எம்மாத்திரம். ஓமை இஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னாங்க அல்லாஹ். எவராவது இணை வைத்து விட்டால் அவருக்கு சொர்க்கம் ஹராம். வேற எந்த பாவத்தையும் இந்த வார்த்தையை சொல்ல அல்லாஹ். பன்னிக்கறி சாப்பிடுறது ஹராம், பன்னிக்கறி சாப்பிட்டா சொர்க்கம் ஹராம் கிடையாது, அப்படி சொல்லல அல்லாஹ். பன்னிக்கறி சாப்பிடுறது ஹராம்ங்க. அல்லாஹ் அந்த மன்னிப்பு கேட்டு திரும்பிட்டா அல்லாஹ் சொர்க்கம் தந்துருவான். அல்ல மன்னிப்பே கேட்கல, திண்டிய மறுமையில் அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்குங்கிறான். இணை வைத்தல் மாத்திரம் மன்னிச்சிட வேண்டாம். பன்னிக்கறி சாப்பிடுவதுதான் ஹராம்,
பன்னிக்கறியை சாப்பிட்டா சொர்க்க ஹராம்னு சொல்ல முடியாது. சாராய குடிக்கிறது ஹராம், சாராய குடிச்சா சொர்க்க ஹராம்னு சொல்ல முடியாது. ஹராமும் இருக்கு. அல்லாஹ் சொர்க்கம் போடாம இருக்கலாம், நரகத்துல போடவும் செய்யலாம், சொர்க்க தரவும் செய்யலாம். ஆனா இணை வைத்து ஒரு செத்துட்டா ஹராம். வேற எதுக்கு இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லல? எவ்வளவு கடுப்பு, எவ்வளவு கோபம், எவ்வளவு வெறுப்பு இருந்தா அல்லாஹ் இப்படி சொல்லுவான்? இது சகஜமாக காணப்படுகிறது விஷம கருத்து இந்த மௌலிதுகளை. இதை போய் தூக்கி வச்சுக்கிட்டு பள்ளிவாசல உட்காந்துக்கிட்டு, பொதுவா வெளியே சில விஷயங்கள் வெளியே செஞ்சாலே தப்பு, அது பள்ளிவாசல செஞ்சா ஒரு பீடிசீரை குடிக்கான், சின்ன 10 வயசு பையனே வச்சுக்கோமே, பெரிய ஆளை குடிக்காம போடாம உட்காங்க பள்ளிவாசல உட்காந்து குடிச்சானா இவ்வளவு திமிர் பார்த்தீங்களா? பள்ளிவாசல் வந்து குடிச்சிட்டு இருக்கான், பன்னிக்கை சாப்பிடுறான், மூஞ்சி சொல்லிப்போம். பள்ளிவாசல் உட்காந்து பன்னிக்கை டேஸ்ட் பண்ணானா? வெளியே சாராயம் குடிச்சு திட்டுவோம், பள்ளிவாசல் சாராயம் குடிச்சா அகம் ஆணவம், இது திமிரு, கொஞ்சம் கூட இணை பயம் கிடையாது. வெளியே செய்வதே தவறு, அது அல்லாஹ்வுடைய பள்ளியில் செய்வீங்களா? அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்வைத்தான் அழைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹும் அவன் தூதரும் கற்றுத்தந்த விஷயங்களைத்தான் அமலாக, திக்ராக, நன்மையாக செய்ய முடியும். நபிகள் பெருமான இது போன்ற பாடல்களை ஒரு அமலாக, திக்ராக சொல்ல போனால் குர்ஆன் முபீன், இந்த முஹம்மதுக்கு நாம் பாடலை, கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அவருக்கு தேவையில்லை. குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹ்க்கு கற்றுக் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி கவிதைகளை படிச்சாங்கன்னு காட்டிடு. பிற சஹாபாக்கள் பாட்டு பாடி கேட்டிருக்காங்களே ஒழிய ரசூலுல்லாஹ் கவிதை ஏற்றாங்கன்னு காட்டிடு. ஏன் சஹாபாக்கள் பாடலையான்னு கேட்கலாம். சஹாபாக்கள் பாடினாங்கல்ல, அந்த பாட்டையா படிச்சிட்டு இருக்க நீ? அந்த பாட்டை படிக்கல. இவனோடாக ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால ஒரு கிறுக்க, ஒரு மெண்டல் லூசு எழுதிய கவிதைகளை படித்துக் கொண்டு முஹைதீன் பேர்ல, சாலிஹின் பேர்ல, ரசூலுல்லாஹ் எழுதியிருக்கான். ஆக முழுக்க முழுக்க நன்மை என்று தரக்கூடிய குர்ஆனை ஓதுங்கள். நபிகள் பெருமானார் சாட்டி தந்த திக்ர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது ஒரு துஆ, லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரு, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது, அந்த திக்ர்கள், சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அல் அஸீம், இறைவனுக்கு பிடித்தமான திக்ர். இதை செய்ய செய்ய பல மடங்கு நன்மைகள் மறுமையில சேருங்கிறது குர்ஆன்ல, ஹதீஸ்ல இருக்கு. இருக்கிறதை செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. இல்லாத செஞ்சு நாசமா போய் வீணா போய் வழிகேட்டில் அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஆக்கி விடாமல் உள்ளதை உள்ளபடி செய்து, எது பிதஅத்தோ, எது வழிகேடோ, எதுவும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தரவில்லையோ அதில் நுழையாமல், அந்த அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித் தந்த வழிப்படி நாம் எல்லாம் நடக்க அந்த அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah